அல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் நம்ம 11 மாதங்களை நம்ம முடிச்சிட்டோம். அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக சொல்கிறீங்க ஆமேன்? அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமேன், அல்லேலூயா. இந்த மாதம் கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். ஏசாயா 54:10. ஆமேன் சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமாம், மலைகள் கூட விலகி போயிடும், பர்வதங்கள் ஒன்றும் இல்லாமல் போயிடும், ஆனால் என் கிருபை உன்னை விட்டு விலகாது அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த மலைகள் நிலை பெயர்ந்து போகுமா? காணாமல் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இப்போது உங்களுக்கு பார்த்தீங்கள, இந்த டெட்டுவா புயல் ஸ்ரீலங்காவை முழுவதுமாக அழித்து போட்டது. மலைகள் அப்படியே கரைந்து போனது, வீடுகள் அப்படியே அடித்து கொண்டு போனது. பெரு வெள்ளத்தில் மலைகள் விலகி போயிடும், பர்வதங்கள் ஒன்றும் இல்லாமல் போயிடும், இருந்த இடம் தெரியாமல் போயிடும். ஆனால் என் கிருபை, நான் உன் மேலே வச்சிருக்கிற என்னுடைய கிருபை உன்னை விட்டு விலகவே. சந்தோஷமா அந்த கிருபைக்காக நன்றி செலுத்துங்க. ஆமேன், அல்லேலூயா. அந்த கிருபையினால தான் நம்ம உயிர் வாழுகிறோம், அந்த கிருபையினால தான் இங்கே உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம், அந்த கிருபையினால தான் கர்த்தர் நம்மளை இதுவரைக்கும் நடத்தி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அந்த கிருபை விலகாது, என் சமாதானம் உன்னை விட்டு என்ன பண்ணாது, நிலை பெயராது அப்படின்னு சொல்லி மனதுருகுகிற, யார் மேலே? நம்ம மேலே மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை இந்த மாதத்தில் நமக்கு வாக்குத்தத்தமாய் வந்தது. ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சில காரியத்தை நான் பிரசங்கம் முடித்த பிறகு நான் அறிவிப்பாய் கொடுக்க விரும்புகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம வார்த்தைக்கு நேராக கடந்து போவோம். எப்பவுமே நம்ம வாக்குத்தத்த வசனத்தை தான் முதல் வாரத்தில் நம்ம தியானம் பண்ணுவோம் இல்லையா? கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தர் ஒரு வார்த்தையை நமக்கு அவர் வெளிப்படுத்தி இருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் அந்த வார்த்தையின் அடிப்படையில் தான் நம்ம செய்தியை தியானம் பண்ணுவோம். ஆனால் ஆண்டவர் இந்த மாதத்தில் இந்த நாளில் அப்படி நம்மளை நடத்தலை, வித்தியாசமாய் நடத்துகிறார் ஆவியானவர். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட என்னோடு கூட இந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை நடத்துவார். அவருடைய கிருபை நிலை பெயராது, விலகாது. ஆமென், ஆமேன் சொல்கிறீங்களா? வலது கரத்தை உயர்த்தி ஒரு நிமிஷம் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் மேலே நீங்கள் வச்ச கிருபை விலகாதப்பா, என்னோட கூட நீர் ஏற்படுத்தின சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமல் போகாத ஆண்டவரே. கர்த்தர் நீர் என்னை பார்த்து சொல்லி இருக்கிற அந்த வார்த்தைக்காக நான் ஸ்தோத்திரம் பண்ணுறேன்னு நல்ல வாயை திறந்து சத்தமாக வலது கரத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்லா உயர்த்துங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், சத்தமாக ஸ்தோத்திரம் பண்ணு தம்பி, சத்தமாக ஸ்தோத்திரம் பண்ணு, சத்தமாக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு வாலிப தம்பி, 12ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு தம்பி கூட படிக்கிற எல்லா பிள்ளைகளையும் கேலி கிண்டல் பண்ணுவானா. யாரை பார்த்தாலும் அவங்கள உதாசனப்படுத்தி பேசுவது, யாரை பார்த்தாலும் அவங்களுடைய இயலாமை அல்லது அவங்களுக்கு இருக்கிற குறைபாடுகளை வச்சு அவர்களை கிண்டல் செய்வது. இந்த கிண்டல் பண்ணுகிற, இந்த கேலி பண்ணுகிற இந்த காரியம் அவனுடைய சுபாவத்தில் ஊறி போய் இருந்தது. அப்படி செய்து கொண்டு இருக்கும் பொழுது இவன் செய்கிற இந்த காரியங்களின் நிமித்தம் பலர் இருதயத்தில் குத்துண்டவர்களாய், கடினப்பட்டவர்களாய், கஷ்டப்பட்டவர்களாய், வேதனைப்பட்டவர்களாக அவங்க இருந்திருக்கிறாங்க. பல மாணவர்கள், சக மாணவர்கள், மாணவிகள் இப்படி சொல்லாத, அவங்க ஹர்ட் ஆகுறாங்க அப்படின்னு கூட சிலர் அவங்ககிட்ட சொல்லியிருக்காங்க. ஆனால் அவனுக்கு அதை பற்றி கவலையே இல்லை. ரொம்ப கேஷுவலாக அப்படி ஹர்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். என்ன நடந்தது அப்படின்னா, அவனுக்கு ஒரு காரியம் என்னன்னா, அவன் இருதயத்தில் ஐயோ நம்ம இப்படி ஹர்ட் பண்ணிட்டோமே, ஐயோ நம்ம தெரியாமல் இப்படி ஒருத்தரை குற்றப்படுத்திட்டோமே, அல்லது இப்படி அசட்டை பண்ணிட்டோமே, அவங்கள கேலி பண்ணிட்டோமே அப்படின்ற உணர்வு. நீ பாரு, நீ இப்படி பண்ணதுனால அவங்க ஹர்ட் ஆகிட்டாங்க அப்படின்னு யாராவது சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் அவனுக்கு அந்த குற்ற உணர்வே இருக்காதான். அந்த உணர்வே இல்லாதவனாய் தான் சுற்றி திரிவானான். இதை அறிந்த அவனுடைய வகுப்பு ஆசிரியர் ஒரு நாள் அவங்க மாணவர்கள் எல்லாரும் அந்த வகுப்பில் உட்கார்ந்துருக்கும் போது ஒரு வெள்ளை பேப்பரை எடுத்து, ஒரு பெரிய A4 ஷீட் வெள்ளை பேப்பரை எடுத்து அவங்க போர்டில் ஒட்டிட்டாராம், ஸ்டிக் பண்ணிவிட்டு, இங்கே பாருங்கள், இந்த கிளாஸில் நீங்கள் இத்தனை பேர் இருக்கிறீங்க, நீங்கள் எல்லாரும் உங்கள் கையில் ஒரு கருப்பு மைப்பென் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் ஒவ்வொருத்தரையாக நான் கூப்பிட போகிறேன்.
நீங்கள் அதுக்குள்ளே உங்களை நிதானிக்கணும். நீங்கள் இந்த வருஷம், இந்த அகாடமிக் இயர், இந்த கல்வி ஆண்டில் எத்தனை பேரை உங்கள் வார்த்தையினால் நீங்கள் ஹர்ட் பண்ணியிருக்கிறீங்க, எத்தனை பேரை நீங்கள் கஷ்டப்படுத்திருக்கீங்களோ அத்தனை முறை நீங்கள் இந்த கருப்பு பேனால் நீங்கள் ஒரு ஓட்டையை போடணும், ஒரு கருப்பு பேனால் ஓட்டையை போடணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டாங்களாம். ஒருத்தர் வந்தாரா ஒரு ஓட்டை போட்டாரா, ஒருத்தர் வந்தாரா ஒரு 5 ஓட்டை போட்டாராம், இன்னொரு தம்பி வந்தானா ஒரு 10 ஓட்டை போட்டானா, இன்னொரு தம்பி வந்தானா 2 ஓட்டை, இன்னொரு தங்கச்சி வந்தாலும் இப்படி ஒவ்வொருத்தராக வந்து போட்டாங்களா. கடைசியில் இந்த தம்பியை கூப்பிட்டாராம். இந்த தம்பி வந்து போட்டுகிட்டே இருந்தானா. போட்டு பேப்பர் பத்தலையா, அந்த ஒரு பேப்பரே ஓட்டையாக ஆயிடுச்சான். இவன் எல்லாரும் எதிர்க்கும் இத்தனை ஓட்டைகள் போட்டு டைம் ஆகும் இல்லையா, எல்லாரும் உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. இவனடா இத்தனை ஓட்டை போடுறான் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாருக்கும் கஷ்டமாயிடுது. இவ்வளவு பேரை இவ்வளவு முறை இவன் ஹர்ட் பண்ணியிருக்கிறானா அப்படின்னு மற்றவங்க பார்க்க இவன் இந்த காரியத்தை செய்யும்போது அவன் இருதயம் உடைந்தது. அவன் அப்படியே ஒரு மாதிரி கலங்கிட்டான், ரொம்ப வெக்கப்பட்டான், தலை குனிஞ்சான். அவங்க ஆசிரியர் அவனை கூப்பிட்டு, இங்கே பார்த்தியா உனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குல்ல, இப்போது எல்லார் எதிர்க்கும் நீ இத்தனை பேரை ஹர்ட் பண்ண, நீ கேலி பண்ண, நீ கிண்டல் பண்ண, அவமானப்படுத்தின, அசட்டை பண்ண, நீ அவர்களை பார்த்து ஒரு மாதிரி பேசுனது இன்னைக்கு வெட்ட வெளிச்சமாக வரும்பொழுது உனக்கு எவ்வளோ ஹர்ட் ஆகுது. நீ பேசும்போது எத்தனை பேருக்கு அது வலிச்சிருக்கும், நீ பேசும்போது நீ கேலி பண்ணும்போது எத்தனை பேருக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது தான் அவன் கண்ணீரோட தன்னுடைய ஆசிரியர்கிட்ட மன்னிப்பு கேட்டு, சார் நான் இனிமேல் இந்த காரியத்தை நான் பண்ண மாட்டேன், நான் யாருக்கிட்ட என்ன பேசினாலும் நான் யோசித்து பேசுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு பொருத்தனையை பண்ணானா. அதாவது அவன் ஒரு அக்ரிமெண்ட் எடுத்துக்கிட்டான் தனக்குள்ளே, இனி நான் அனாவசியமாக யாரையும் எதுவும் நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு செய்தியின் தலைப்பு உணர்வுள்ளவன். ஆமென். ஒரு உணர்வுள்ளவனை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். எத்தனை பேர் நீங்கள் இந்த வார்த்தைக்காக உங்களை விட்டு கொடுக்க போறீங்கன்னு எனக்கு தெரியல. இந்த வார்த்தையை ஆண்டவர் எனக்கு கொடுத்த போது நான் ஆண்டவர்கிட்ட அதிகமாக ஜெபித்தேன். ஆண்டவரை இந்த வார்த்தையின்படி முதல்ல என்ன ரெடி பண்ணுங்க ஆண்டவரேன்னு சொல்லி. அல்லேலூயா. யாராவது ஒருவர் வாசிங்க 14ஆம் சங்கீதம் 2வது வசனத்தை. 14வது சங்கீதம் 14 2வது வசனத்தை யாராவது ஒருத்தர் சத்தமா வாசிங்க. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்தில் இருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, இன்னும் சத்தமா தம்பிமாருங்க எல்லாம் சேர்ந்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தையினால தான் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார், நம்மக்கிட்டேயும் அந்த விஷயத்தை எதிர்பார்க்கிறார். ஒரு உணர்வு உள்ளவன், எப்படிப்பட்ட உணர்வு நம்மக்கிட்ட காணப்படணும்னா, கர்த்தரை தேடுகிற ஒரு உணர்வுள்ளவன் இந்த உலகத்தில் இருக்கிறானா, இந்த பூமியில் இருக்கிறானா அப்படின்னு பார்ப்பதற்காக ஆண்டவர் இங்கே மனுபுத்திரரை கண்ணோக்கி பார்க்கிறாராம். அல்லேலூயா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம சொல்ல முடியுமா, ஐயோ நான் இருக்கிறேன் ஆண்டவரே, நான் இருக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்ல முடியலையே. உன்னதமும் உயரமுமான சிங்காசனத்தில் தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தர் மகிமைப்பட்டு கொண்டு உட்கார்ந்து கொண்டு இருந்து அவருக்கு பின்னாடி சேராபீன்கள் ஒருவர் பார்த்து தன்னுடைய 6 சட்டைகளை கொண்டு தங்கள் கால்களை 2 சட்டைகளினாலும் தங்கள் கண்களை 2 சட்டைகளினாலும் 2 சட்டைகளில் பறந்து ஒருவர் கூப்பிட்டு சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒரு தரிசனத்தை ஏசாயா பார்த்து ஐயோ நான் அதமானேன், நான் அசுத்த உதடு உள்ளவனானே இருக்கிறேனே, அசுத்த உதடு உள்ள மனுஷர்களோடு கூட நான் வாசம் பண்ணுகிறேனே, இப்படிப்பட்ட மகிமையான தரிசனத்தை நான் பார்த்தேனே என்று சொல்லி அவன் தனக்குள்ள உணர்வுள்ளவனாய், கர்த்தரை இப்படியாக நான் பார்த்துட்டேனே, நான் பாவி இல்லை அப்படின்னு ஒரு உணர்வு அவனுக்குள்ள வந்த உடனே வானத்திலிருந்து ஒரு சேராபீன் அங்க பலிபீடத்தில் இருக்கிற நெருப்பு தழலை தன்னுடைய குரட்டினால பிடித்து எடுத்துக்கொண்டு வந்து அவனுடைய நாவை தொட்டு இப்படி சொல்லுச்சு, உன் பாவம் உன்னை விட்டு நீங்கப்பட்டதப்பா, உன் அக்கிரமம் உன்னை விட்டு நிவர்த்தி ஆக்கப்பட்டது, நீ ஆண்டவருடைய பிள்ளையா, நீ பரிசுத்தமானவனா மாறிட்ட அப்படின்னு சேராபீன் சொன்ன உடனே ஒரு சத்தம் மேல இருந்து கேட்குதுங்க, யார் என்னது காரியமாய் போவார் அப்படின்னு சொன்ன உடனே ஏசாயா பதில் சொல்றாரு, நான் போறேன், என்னை அனுப்புங்க அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா, அல்லேலூயா. உணர்வுள்ளவரை கர்த்தர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்.
உணர்வுள்ள ஒரு வாழ்க்கையை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நீங்களும் நானும் ஆண்டவராலே ரட்சிக்கப்பட்டவர்களாய் அவருடைய ரத்தத்தை சிந்தி அவருடைய சரீரத்தை கொடுத்து கர்த்தர் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். அவர் நம்மை அவ்வளவாய் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அவருடைய பிள்ளைகளாய் நம்ம முத்தரிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் நமக்குள்ள ஒரு உணர்வு இல்லாமல் இருப்பது அவருக்கு பிரியம் அல்ல என்று சொல்லி கர்த்தர் இன்றைக்கு நம்மை மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு தெரியும், எனக்கு தெரியும் நான் என்ன, எப்படி என் ஜீவியம் எப்படி, என் பார்வை எப்படி, என் சிந்தனை எப்படி, என் பேச்சு எப்படி, என் உள்ளான அந்தரங்க வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று சொல்லி நான் அறிவேன், என் கர்த்தர் அறிவார். அல்லேலூயா. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் ஒருவன் உண்டோ என்று கர்த்தர் பார்க்க மனுபுத்திரன் மேல் கண்ணோக்கினாராம். ஒருத்தர் கூட இல்லையே, ஒருத்தர் கூட இல்லையே. அல்லேலூயா. நீங்கள் சொல்கிறீங்களா நான் இருக்கிறேன்ப்பான்னு எத்தனை பேர் சொல்ல போகிறீங்க? அல்லேலூயா. பைபிளில் சில பேரை நம்ம பார்க்க போகிறோம். ஒரு 3 அல்லது 4 பேர் பார்த்துட்டு ஒரே ஒருத்தரை மட்டும் நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். உணர்வுள்ளவனாய் இருந்தார் அப்படின்னு சொல்லி. முதல்ல உணர்வு இல்லாமல் இருந்தாங்க. என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போமா? வாசிங்க ஆதியாகமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 12வது வசனம். உணர்வற்றவராய் இருந்து கர்த்தர் அவருக்கு செய்த காரியத்தை மறந்து, கர்த்தர் தன்னை எப்படியெல்லாம் நடத்தினார் என்பதை மறந்து உணர்வற்றவனாய் இருந்தவர்களிலே முதலாவது ஒருத்தரை நம்ம பார்க்க போகிறோம். வாசிங்க ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அதற்கு ஆதாம், என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரியானவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன் என்றான். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இங்க ஆதாம குறித்து நாம பார்க்கிறோம். இந்த வானத்தையும் பூமியையும், இந்த பூ உலகத்தை, அண்ட சராசரங்களை, உயிரினங்களை, மரங்கள், செடி கொடிகள், புல் பூண்டு எல்லாவற்றையும் கர்த்தர் படைத்தார். படைத்து முடித்து மனுஷனை உண்டாக்கினார். மனுஷனை உண்டாக்கி அவன் தனிமையாக இருப்பது நல்லதல்லன்னு ஏவாளை உருவாக்கி அவன் கையில் கொடுத்து ஒரு வார்த்தையை சொன்னார். இங்கே பார், நீ தோட்டத்தில் ஃபுல்லாக நீ நல்லா சாப்பிட்டு நல்லா அனுபவித்து சுகமாக இரு. விருட்சத்தின் கனி ஒன்றை மட்டும் நீ என்ன பண்ணிடாத, புசிக்கவே புசிக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் ஒரு கண்டிஷனை போட்டுட்டு போயிட்டார். இவங்க சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டு இருந்தார்கள். சர்ப்பம் உள்ளே வந்தான், வஞ்சித்தான். ஏவாள் வஞ்சிக்கப்பட்டால் அவன் வித்தியாசமான மறைமுகமாக அப்படி சுற்றி வளைச்சு வந்தப்போ ஏவாள் என்ன பண்ணிட்டா, அந்த கனியை புசிச்சு சாப்பிட்டு இவனுக்கும் கொண்டு வந்து கொடுக்குறா. தன்னுடைய கணவனாருக்கு, புருஷனுக்கு, ஆதாமுக்கு கொண்டு வந்து கொடுக்குறா. ஆதாம் கர்த்தருடைய வார்த்தையை மறந்து அந்த கனியை வாங்கி புசிச்சிடுறாரு. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இவங்களுக்கு நன்மை தீமை அறியத்தக்கதான ஒரு காரியம் இவங்களுக்குள்ள வந்துருது. நாங்கள் நிர்வாணியா இருக்கிறோம்னு சொல்லி ஒரு எண்ணம். அது வரைக்கும் அவங்களுக்கு நிர்வாணி அப்படின்றதெல்லாம் இல்லை. கர்த்தர் படைத்தார், கர்த்தருக்கு ஏற்ற பாத்திரங்களாய் வாழ்ந்து கொண்டு இருந்தார்கள் ஏதேன் தோட்டத்தில். இப்போ கர்த்தர் வருகிறார். வந்து ஆதாமே ஆதாமேன்னு கூப்பிடும் பொழுது ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு இவர்கள் ஒளிந்து கொண்டு இருக்கிறார்கள். கர்த்தர் கூப்பிட்டு கொண்டே இருக்கிறார். ஆண்டவரே, நாங்கள் நிர்வாணியா இருக்கிறபடினாலே நாங்கள் எங்கே இருக்கிறோம். ஆண்டவர் உடனே கேட்கிறாரு, நீ நிர்வாணின்னு உனக்கு யாரு சொன்னது? ஆண்டவர் சொல்லலையே, உனக்கு யார் சொன்னது அப்படின்னோடனே இப்படி இப்படி நடந்துச்சு ஆண்டவரேன்னு சொல்லும் பொழுது, இப்போது இந்த நான் ஆண்டவரே கேட்குறாரு, நான் சொன்ன புசிக்கக்கூடாதுன்னு சொன்ன கனியை நீ புசிச்சியா அப்படின்னு கேட்கும்போது இவன் என்ன சொல்லியிருக்கணும்? ஆதாம் என்ன சொல்லியிருக்கணும்? ஆமாம் ஆண்டவரே, நான் புசிச்சிட்டேன் ஐயோ அப்படின்னு சொல்லி ஒரு உணர்வு உள்ளவனாக இருந்திருந்தா நான் புசிச்சிட்டேன்னு சொல்லியிருக்கணுமா, சொல்லிக்கூடாதா? சொல்லுங்க. ஆனால் என்ன சொல்கிறான்? நீர் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த, நீர் உண்டாக்கின ஸ்திரியானவள் அதை எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன். எப்படி மனைவி மேலே குற்றத்தை தாட்டி விடுறான் பாருங்க. நீ சாப்பிட்டியா சாப்பிடலையா? ஆமாம் ஆண்டவரே சாப்பிட்டுட்டேன், தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரேன்னு உணர்வு உள்ளவனா இருந்தாங்க செயல்பட வேண்டிய ஆதாம் என்ன சொல்கிறான்? தான் மேலே குற்றத்தை காமிச்சிடக்கூடாது. நான் தப்பு பண்ணல, முதலாவது இவத்தான் தப்பு பண்ணா, ஈர் படைத்த ஸ்திரீ தப்பு பண்ணா, நீர் என்னை மட்டும் படைச்சு, இதுக்கு அர்த்தம் என்ன? என்னை மட்டும் படைத்துற விட்டுற வேண்டியதானே? நான் கேட்டேனா நான் தனியாக இருக்கிறேன், எனக்கு ஒரு பொண்டாட்டியை படைச்சு கொடுங்கன்னு.
இவன் தாட் அப்படி தானே, நீர் படைச்சிடல, ஸ்திரீயானவள் அவ தான் கொடுத்தா, நான் சாப்பிட்டேன் அப்படின்றான். எவ்வளோ ஒரு எண்ணம் பாருங்க ஆதாமனுடைய இருதயத்தில். கேட்கறது யாரு? படைத்த தேவனாகிய கர்த்தர். கனியை புசிச்சியா? ஆமாம் புசிச்சேன், அவ்வளோதான் வார்த்தை, பதில். ஆண்டவருக்கு பயபக்தியோட பதில் சொல்லியிருக்கணும். ஆனால் எவ்வளோ ஒரு இருதயத்தில் அவனுக்கு ஒரு சிந்தனை இருந்திருக்கும். ஒரு உணவற்றவனாக இருந்திருந்தான்னா, நீர் படைத்த இவள் கொடுத்தால் நான் சாப்பிட்டேன் அப்படின்றார். காரியம் அதுக்கு பின்னாடி நடக்குது. அவளை கேட்குறாரு, சர்ப்பம் என்னை வஞ்சிச்சுது அப்படின்னு சொல்கிறாங்க ஏவாள். உடனே சர்ப்பத்தை முதல்ல சபிக்கிறாரு, அப்புறம் ஏவாளை சபிக்கிறாரு. மூணாவது ஆதாம் கிட்ட வராரு. ஆதாமையும் சபிச்சுட்டு என்ன பண்ணாரு தெரியுமா? ஆண்டவர் விட்டுருக்க வேண்டியதானே, சரி வாழ் போ. ஆண்டவர் தான் அவங்களுக்கு தோல் வஸ்திரத்தை கொடுக்குறாரு. கொடுத்தாரா? அப்போ கூட இறங்கி இருக்கிறாரு. தோல் வஸ்திரத்தை கொடுத்து நீ இருன்னு சொல்லியிருப்பார்ல. இவன் என்ன பண்ணா? அதுக்கப்புறம் கர்த்தர் சும்மா விடலை, சபிச்சிட்டாரு. அதோடு விட்டுருக்கலாம். ஆண்டவர் என்ன பண்ணார்? தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பிச்சார். காரணம் என்ன தெரியுமா? வெளியே போகிற வரைக்கும் கூட ஆதாமுக்கு உணர்வே இல்லை. நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ற உணர்வு அவனுக்கு இருந்திருந்தால் அவன் கர்த்தர்கிட்ட கதறி இருப்பான். சரி நீ நிர்வாணியா, சரி உணர்ந்துட்டியா, சரி அந்த நிர்வாணி தெரிஞ்சிச்சுல, ஓகே. தோல் வஸ்திரத்தை கொடுத்தாரா? அங்கே இறங்க தானே செய்தார் ஆண்டவர், இறங்க தானே செய்தார். உன் மனைவி கொடுத்தாளா? சரி. ஏமா நீ செஞ்ச? சர்ப்பம் என்ன வஞ்சிச்சுதா ஆண்டவர்? சர்ப்பம் வஞ்சிச்சுதா? சர்ப்பத்தை சபிச்சிட்டாரு. அடுத்தது ஏவாள், நீ இப்படி பண்ணதுனால நீ பிரசவ வேதனை இல்லை, மரண வேதனைப்பட்டு நீ செத்து பிழைக்கிற அளவுக்கு உனக்கு வரும் அப்படின்ட்டாரு. அடுத்தது ஆதாம் கிட்ட வருகிறார். நீ உயிர் வாழற, உனக்கு மரணம்னு ஒன்று வரும், நீ மண்ணுக்கு திரும்புவேன். என்ன திரும்ப? நீ உயிர் வாழ்றலாம் ரத்தத்தை வேர்வையாக சிந்தி நீ உழைக்கிறோம்ப்பா அப்படின்னு சொல்லி ஒரு காரியத்தை ஆண்டவர் அங்கே சொல்லிடுறார். இதோட நிறுத்திருப்பார் ஆண்டவர். இவனுக்குள்ள ஒரு உணர்வு வரவே இல்லைங்க. இவ்வளோ தூரம் பனிஷ்மெண்ட்டு, இதுவே பெரிய பயங்கரமான பனிஷ்மெண்ட் இல்லையா? யோசிச்சு பாருங்களேன். இதுவே மோசமான பனிஷ்மெண்ட்டு வாங்கிட்டாங்க, பயங்கரமான பனிஷ்மெண்ட்டு. மகிமையன் ரூபமாக இருந்தவர்கள் இப்போ மனுஷிக ரூபத்துக்கு வந்துட்டாங்க. அந்த மகிமையை இழந்து போனவர்களாக காணப்படுகிறாங்க. ஒரு உணர்வு இல்லையே, நான் மகிமையை இழந்துட்டேனே, நான் தேவ சாயலுடையவனாய் என்னை கர்த்தர் சிருஷ்டித்தாரே, நான் உணர்வற்றவனாய் போய்விட்டனே, நான் குற்றம் பண்ணிவிட்டனே அப்படின்ற இருதயம் ஆதாம்குள்ள இல்லை. கர்த்தர் தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பிட்டார். தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பி கர்த்தர் கேருபீன்களை போட்டு காவல் வைத்து விட்டார். இன்னைக்கு வரைக்கும் ஆராய்ச்சியாளர்கள் தேடுகிறார்கள் அந்த ஏதேன் தோட்டம் எங்க இருக்கிறது என்று சொல்லி. இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. மனிதர்களால் கண்டுபிடிக்கவே முடியல ஏதேன் தோட்டம் எங்க இருக்குதுன்னு. உணர்வற்ற ஆதாமாய் இருந்தார். கர்த்தர் தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பிட்டார். கர்த்தர் தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பிட்டார். நம்ம தப்பு பண்ணலாங்க, நம்ம தவறு செய்யலாம். நேற்று கூட நாங்கள் பேசிட்டு இருந்தோம். இந்த உலகத்தில் ஊழியக்காரங்க முதற்கொண்டு நிறைய பேர் தவறுகள் பண்ணுகிறார்கள். கேட்கக்கூடாத காரியங்கள் எல்லாம் செய்கிறாங்க. சகிக்கக்கூடாத, பார்க்கக்கூடாத விஷயங்கள் எல்லாம் மனிதர்கள் செய்கிறார்கள். ஆனால் கர்த்தரிடத்தில் இவர்கள் கதறி உணர்வுள்ளவர்களாய் தேவனுடைய சமூகத்தில் போய் உட்கார்ந்து மன்னிப்பை பெற்றுக்கொள்வார்கள் என்று சொன்னால் முடிந்தது. கர்த்தர் தூக்கி எடுத்து விடுவார். அந்த உணர்வு நமக்கு இல்லாம போறதுனால தான் நிறைய பிரச்சனைங்க. உணர்வுள்ளவர்களாக இருக்கணும். நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க, எத்தனை சூழ்நிலையில கர்த்தர் நம்மளை விடுதலை பண்ணி இருக்கிறாரு, எப்படியெல்லாம் கர்த்தர் நம்மளை காப்பாற்றி இருக்கிறாரு. உணர்வு இருக்குதா? தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பிட்டார். தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பிட்டார். எவ்வளவு மோசமான ஒரு நிலை. வாழ்க்கை என்னும் ஒரு தோட்டத்துக்குள்ள உன்னை வச்சு உன்னை அழகா ஆண்டவர் நடத்தி கொண்டு வந்தார். ஆனா அந்த தோட்டத்தை நீ அந்த தோட்டத்தில் உன்னை மகிமையா வச்ச ஆண்டவருக்கு நீ பிரியமான ஒரு வாழ்க்கை வாழுறியா? உனக்குள்ள அந்த உணர்வு இல்லையே. அதாமே உனக்குள்ள அந்த உணர்வு இல்லை. அதனால தான் உன்னை தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பினேன். ரெண்டாவது, நான் வேகமாக போகிறேன், நான் ரொம்ப நேரம் எடுத்துக்கொள்ள விரும்பல. வாசிங்க 1 சாமுவேலின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். ரெண்டாவது மனிதரை உங்களுக்கு நான் காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. ஏலியோ சாமுவேலே என் மகனே என்று சாமுவேலை கூப்பிட்டான். அவன் இதோ இருக்கிறேன் என்றான். வாசிங்க தொடர்ந்து. அப்பொழுது அவன்
கர்த்தர் உன்னிடத்தில் சொன்ன காரியம் என்ன? எனக்கு அதை மறைக்க வேண்டாம். அவர் உன்னிடத்தில் சொன்ன சகல காரியத்திலும் யாதொன்றையும் எனக்கு மறைத்தாயானால் தேவன் உனக்கு அதற்கு சரியாகவும் எவ்வளோ கண்டிஷனாக சொல்கிறாரு பாருங்க. இந்த பேர் மறைச்சிடாத, எல்லாத்தையும் சொல்லு. கர்த்தர் என்கிட்ட உங்ககிட்ட என்ன சொன்னாரோ அது எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லு. ஒருவேளை நீ யாதொன்றையாவது நீ மறைப்ப அப்படின்னு சொன்னால் அதற்கு சரியாகவும், அல்லது அது எத்தனை விஷயம் எவ்வளோ விஷயத்தை நீ மறைச்சியோ அதற்கு ஈக்குவலாகவோ அல்லது அதற்கு அதிகமாகவோ உனக்கு என்ன பண்ணுவார்? என்ன செய்வார்? வச்சு செய்வார். அதுதான் அர்த்தம். உனக்கு தண்டனை வரும்பா அப்படின்னு சாமுவேல் கிட்ட சொல்றாரு. யார் சொல்றது? ஆசாரியனாகிய ஏலி சொல்லுகிறார். என்ன நடக்கிறது அப்படின்னா, ஏலி கர்த்தருடைய ஆலயத்தில் ஊழியம் பண்ணி கொண்டு இருக்கிறார் ஆசாரியனாக. அப்போ அன்னாள் பொருத்தனை பண்ணாங்க. பால் மறந்த உடனே பிள்ளையை கொண்டு வந்து சாமுவேலை கர்த்தருடைய ஆலயத்தில் விட்டுட்டாங்க. என்ன கவனிக்கிறவங்க மாத்திரம் ஆமென் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. விட்டுட்டாங்க. இப்போ சாமுவேல் கர்த்தருடைய சன்னிதானத்தில் தான் படுத்து தூங்குறான். அப்போ ஒரு நாள் திடீர் என்று சொல்லி சாமுவேலே சாமுவேலே அப்படின்னு கர்த்தர் கூப்பிடுறாரு. இவன் உடனே எழுந்து ஏலி படுத்துட்டு இருக்கிற இடத்துக்கு போய், ஆண்டவரே என்னை கூப்பிட்டீரா அப்படின்னு கேட்குறார். இல்லைப்பா நான் கூப்பிடலையே, நீ போய் படுத்துக்கோ அப்படின்றாரு. திரும்ப கேட்கறது, திரும்ப போய் ஏலிக்கிட்ட கேட்குறான். இல்லை நான் கூப்பிடல. 3வது முறை திரும்ப ஆண்டவர் சாமுவேலே சாமுவேலே அப்படின்னு கூப்பிடுறாரு கர்த்தர். இதை கேட்டுட்டு மறுபடியும் போய் ஏலிக்கிட்ட நிற்கிறான். அப்போ தான் ஏலிக்கு புரியுது கர்த்தர் சாமுவேல்கிட்ட பேச விரும்புகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சாமுவேலுக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. ஏலி என்ன சொல்லிக் கொடுக்குறாரு? இந்த பார், இன்னொரு முறை உனக்கு கூப்பிடுற சத்தம் கேட்டுச்சுன்னா கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்புகிறார். ரொம்ப அழகாக ஆசாரியன் தன்னுடைய ஊழியத்தில் ஆலயத்தில் இருக்கிற அந்த பிள்ளைக்கு அழகாக கற்றுக் கொடுத்து அனுப்புகிறார். சாமுவேலும் அதை கேட்டுட்டு போய் படுத்துக்கிறான். ஆண்டவர் திரும்ப கூப்பிடுகிறார். கூப்பிட்டு சில விஷயங்களை சொல்கிறார். என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஏலிக்கு 2 மகன்கள் உண்டு. அவங்க பேர் என்ன? அவங்க பேர் என்ன? முன்னாடி மேலே வாசிங்க, 12வது வசனத்துக்கு போங்க. நான் கேட்டது ஏலியினுடைய பிள்ளைகள் பெயர். யார் சொல்லுவா? ஏலியினுடைய பிள்ளைகள் பெயர் சொல்லுங்க, யார் சொல்லுவா? கண்டுபிடிங்க சீக்கிரம். ஏலியினுடைய பிள்ளைகள் பெயர் என்ன? இந்த 2 பிள்ளைகளும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கர்த்தருக்கு அருவருப்பான காரியங்களை செய்கிறார்கள். பலியிட்டதை முதலானவைகள் பலியிட்டு கொண்டு இருக்கும் போதே அதில் ரொம்ப முக்கியமான காரியங்களெல்லாம் எடுத்து சாப்பிட்றதுக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. நிறைய பாவம் அக்கிரமங்களை செய்கிறாங்க. கர்த்தருடைய ஜனங்களுக்கு விரோதமாய் சில பாவங்களை செய்கிறாங்க. ஏலிக்கு அடுத்த ஆசாரியத்துவத்தில் இருக்க வேண்டிய அவருடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகளை செய்கிறார்கள். இதை பார்த்த ஆண்டவருக்கு பயங்கர கோபம் வருது. கர்த்தருடைய ஒரு இருதயம் கடினப்படுகிறது. அப்போ தான் கர்த்தர் சாமுவேலுக்கு சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? அந்த வசனத்தை கீழே வாசிங்க. நான் சொன்ன வசனத்துக்கு கீழே 17 வாசிங்க. 3:17. மறைத்தாயானால் வளர்ந்தான். கர்த்தர் அவனோட கூட இருந்தார். அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளினாலும் ஒன்றையாகிலும் தரையிலே விழுந்து போக விடவில்லை. சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி தான் என்று போதும். இப்போ ஒரு வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம். ஓப்னி
பினேகாஸ். சரியா? இந்த ஓப்னி பினேகாஸ் வந்து ஏலியினுடைய பிள்ளைகள். பயங்கர மோசமான ஒரு வாழ்க்கையை வாழுறாங்க. 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனத்துலலாம், அப்புறம் 4ஆம் அதிகாரத்தில் நீங்கள் போய் வாசித்து பார்த்தீங்கன்னா அவங்க என்னென்ன பாவங்கள் செய்தாங்க அப்படின்றது லிஸ்ட் இருக்கும். இப்போ கர்த்தர் என்ன பண்ணுறாரு, சாமுவேல் கிட்ட வந்து சொல்கிறாரு, இங்கே பாரு சாமுவேலே, ஏலியினுடைய மகன்கள் இப்படி இப்படி செய்கிறாங்க, அதனால் நான் என்ன பண்ணுவேன். 17ஆவது வசனத்தில் பாருங்கள், ரொம்ப பயங்கரமான ஒரு பனிஷ்மெண்ட் வருதுக்கு. 1 சாமுவேல் தானே, 1 சாமுவேல் 3:17 பாருங்க, வாசிங்க. 3:17. அப்பொழுது அவன், கர்த்தர் என்னிடத்தில் உன்னிடத்தில் சொன்ன காரியம் என்னென்ன, எனக்கு அதை 18 வாசிங்க. அப்பொழுது சாமுவேல் ஒன்றையும் அவனுக்கு மறைக்காமல் அந்த காரியங்கள் எல்லாம் அவனுக்கு அறிவித்தான. அதற்கு அவர் கர்த்தர் அவர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக என்றார். அல்லேலூயா. 12வது வசனம், நான் ஏலியின் குடும்பத்திற்கு விரோதமாகி சொன்ன யாவும் அவன் மேல் அந்நாளில் வர பண்ணுவேன், அதை தொடங்கவும் அதை முடிக்கவும் போகிறேன். அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வர பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தோம். இந்த வசனம் தான் ரொம்ப முக்கியம். 13வது வசனம், 3:13, அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வர பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமற் போன பாவத்தின் நிமித்தம் நான் அவன் குடும்பத்துக்கு என்றும் நீங்காத நியாய தீர்ப்பு செய்வேன் என்று அவனுக்கு அறிவித்தேன். அது நிமித்தம் ஏலியின் குடும்பத்தார் செய்த அக்கிரமம் ஒருபோதும் பலியினாலாவது காணிக்கையினாலாவது நிவர்த்தி ஆவதில்லை என்று ஏலியின் குடும்பத்தை குறித்து ஆணையிட்டிருக்கிறேன் என்றார். இங்க பாருங்க, தன்னுடைய பிள்ளைகள் இப்படிப்பட்ட பாவத்தை செய்யறாங்க. ஓப்னி பினேகாஸ் இப்படி பிள்ளைப்பட்ட பாவங்களை செய்யும் போது அவங்களை அடக்காம, அவங்கள கண்டிக்காம, அவங்கள வளர்க்க வேண்டிய விதத்தில் வளர்க்காம, அவங்கள சரி பண்ண வேண்டிய காரியங்களில் சரி பண்ணாமல் விட்டதுனால இப்போ மிஞ்சி பாவங்களை செய்கிறாங்க. இப்போ அதனால் என்ன பண்ண போகிறேன்னா, அவங்களுடைய பலியினாலேயாவது காணிக்கையிலாவது நிவர்த்தி செய்ய முடியாத ஒரு பனிஷ்மெண்ட்டை நான் அவங்களுக்கு கொடுக்குறேன். இது ரொம்ப பயங்கரமான ஒரு பனிஷ்மெண்ட். நம்ம நினைச்சிடுறோம், நம்ம செய்கிற தவறு நிமித்தம், நம்ம செய்கிற பாவங்களின் நிமித்தம் நம்ம உணர்வற்றவர்களாய் நம்ம இருந்து பலிகளையும் காணிக்கைகளையும் நம்ம செலுத்தி கர்த்தரை என்னதான் துதித்து பாடி ஆராதித்தாலும் நிவர்த்தி ஆகாது. உணர்வு உள்ளவர்களாய் இருக்கணும். நீ உணர்வற்றவரா, ஐயோ நான் இந்த பாவத்தை பண்ணுறேன், ஐயோ நான் இந்த தப்பை பண்ணிட்டேன் அப்படின்ற உணர்வு இல்லாமல் நீ என்ன ஆராதிச்சாலும், நீ என்ன உபவாசம் போட்டாலும், நீ என்ன காணிக்கை கொடுத்தாலும் அது அதற்கு நிவர்த்தி ஆகாது அப்படின்றத தான் கர்த்தர் இங்கே சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இதையெல்லாம் ஏலிக்கு கேள்விப்படுது. போய் சாமுவேல் கிட்ட போய் நிற்கிறான். பாரு, ஒன்று கூட மறைக்காமல் நீ சொல்லு அப்படின்றான். உடனே சாமுவேல் எல்லாத்தையும் சொல்கிறான். உடனே இவர் என்ன ஏலி பதில் கொடுக்குறாரு, கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக. நான் கேட்குற ஒரே ஒரு கேள்வி, அந்த சின்ன பையன் சாமுவேல் கிட்ட கர்த்தர் பேசுவார்னா ஏலி கிட்ட கர்த்தர் பேச மாட்டாரா? ஆமென், அல்லேலூயா. 3 முறை வந்து சாமுவேலன்னு கூப்பிட்ட போது, ஐயா என்னை கூப்பிட்டீங்களான்னு ஏலிக்கிட்ட வந்து நிற்கும் போது ஏலிக்கு ஒரு உணர்வு வர வேண்டாம், கர்த்தர் சாமுவேல்கிட்ட பேச விரும்புகிறாரு நான் அறிந்து கொண்ட ஏலி என்கிட்டயும் பேசுங்க ஆண்டவரேன்ற ஒரு உணர்வு அவனுக்கு வரல. ஆசாரியன் கிட்ட கத்த பேச மாட்டாரா என்ன? ஒரு குழந்தை கிட்ட பேசுறாரு, ஒரு சாமுவேல் கிட்ட பேசுறாரு, ஒரு சின்ன பையன்கிட்ட பேசுறாரு, என்கிட்ட பேசுங்கன்னு உட்காந்து இவனும் உட்காந்து தேவ சமூகத்தில் காத்திருந்து இருந்தாருன்னா கர்த்தர் பேசியிருப்பாரு. இவன் கேட்காம போனதுனால தான், இவன் காத்திருக்காம போனதுனால தான் கர்த்தர் சாமுவேல் கிட்ட பேசிட்டார். ஏலி கிட்ட அந்த உணர்வு இல்லை. இவன் உணர்வற்றவனா இருந்தபடினாலே அந்த குட்டி பையன் கிட்ட பேசிட்டார். இவன் உணர்வுள்ளவனா இருந்திருப்பா அப்படின்னா ஏலி கிட்ட கர்த்தர் டைரக்டா பாரு, ஓப்னி பினேகாஸ் இப்படி பண்றாங்க, ஒழுங்கா அவங்கள அடக்கு, சரி பண்ணு, இல்லை அப்படின்னா நான் பயங்கரமான பனிஷ்மெண்ட்டுக்குள்ள அவங்கள கொண்டு போயிடுவேன் கர்த்தர் சொல்லி இவர் போய் அதை அடக்கி இருப்பார். இவன் கர்த்தருடைய பார்வையில் உணர்வுள்ளவனா இருந்து கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்காம போனதுனால தான் கர்த்தர் அந்த குட்டி பையன் சாமுவேல் கிட்ட பேசிட்டார். ஹலோ, உணர்வுள்ளவர்களாக இருக்க வேண்டும்.
தலைக்கு மிஞ்சி போன பிறகு என்ன பலி செலுத்தினாலும் என்ன காணிக்க கொடுத்தாலும் அதுக்கு நான் நிவர்த்தி ஆகவே அது செஞ்சு காம்பன்சேட் பண்ணிடலாம் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா கர்த்தர் நடக்க மாட்டார். ஒரு உணர்வற்ற ஒரு ஆசாரியனாக ஏலி இருந்து விட்டார். உணர்வற்ற ஆசாரியனாக. நீ உட்கார்ந்து இருந்தேன்னா உங்ககிட்டயே டைரக்டா பேசியிருப்பாரு, உங்ககிட்டயே சொல்லியிருப்பாரு, இப்படி பண்ணு, இதை செய், இதை பண்ணு, இப்படிதான் உன் பிள்ளைகளை நீ அடக்க முடியும், நீ இப்படி விட்டுட்ட, நீ போய் இப்படி கதறி இருக்கணுமா, கதறி இருக்க கூடாதா? தேவ சமூகத்தில் இவன் காத்திராமல் உணர்வற்றவனாய் போனபடியினாலே ஏலி கிட்ட பேச வேண்டிய கர்த்தர் யார்கிட்ட பேசிட்டாரு? சாமுவேல் கிட்ட பேசிட்டாரு. இப்போ சாமுவேலை போய் மறட்டுறாப்புல, இந்த பார் ஒன்றையும் மறக்கக்கூடாது, நீ மறைச்சினா ஒன்றை மறைச்சினா அதுக்கு ஈக்குவலாகவும் அதுக்கு அதிகமாகவும் உனக்கு என்ன பண்ணுவார்? தண்டனை கொடுப்பாருன்னு அதே கர்த்தரை சொல்கிறாப்புல. இப்போ தண்டனைக்குரியவர் யார்? ஏலி தான், சாமுவேல் இல்லை. ஏன்? உணர்வு இல்லை. உங்ககிட்ட கர்த்தர் பேசணும்னு எத்தனை முறை நின்று இருப்பார் தெரியுமா? உங்களுக்கு அந்த உணர்வு இருக்குதா? எத்தனை முறை உங்ககிட்ட கர்த்தர் பேசி இருப்பார், இதை செய்யாத, இதை கண்டி, இதை பண்ணு, இப்படி இருக்காத. ஏலியை போல உணர்வற்றவர்களாய் நம்ம இருக்கக்கூடாது. ரொம்ப கஷ்டங்க. அப்படி ஒரு நிலைமைக்கு நம்ம போயிட்டோம்னா நம்ம என்ன பண்ணாலும் முட்டி மோதினாலும் கர்த்தர் நம்மளை என்ன பண்ண மாட்டார். அந்த நிலைக்கு நம்ம போயிடக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம உணர்வு உள்ளவர்களாக இருந்து நம்ம ஆண்டவருக்கு விட்டு கொடுக்கிறவர்களாக இருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். இந்த குட்டி பிள்ளை சாமுவேல் கிட்ட கர்த்தர் பேசுறாருன்னா ஏலிகிட்டையும் பேசியிருப்பாரு, உங்ககிட்டையும் பேசியிருக்கிறாரு. இதை செய்யாதான்னு இருப்போம், நம்ம செஞ்சுருப்போம். இந்த குட்டி குழந்தைங்க கரண்ட் போர்டில் சுவிட்ச் பாக்ஸில் கையை வைக்காதானா அப்போ தான் போய் கையை வைக்கும் பாருங்க. அந்த மாதிரி நம்ம நிறைய நேரங்களில் நம்ம நடந்திருக்கிறோம். நமக்குள்ள அந்த உணர்வு இல்லை. ரொம்ப தைரியமாக தவறுகளை பண்ணுறோம், ரொம்ப தைரியமாக ஆண்டவர் அசட்டை பண்ணுறோம், ரொம்ப தைரியமாக கர்த்தரை விட்டு விலகிடுறோம். ரொம்ப பாவம், ரொம்ப மோசமான நிலைக்கு நீங்களும் நானும் தள்ளப்பட்டு விடுவோம். அது வேண்டாம் நமக்கு. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், இங்கே ஓப்னி பினகாஸ் தப்பு பண்ணாங்க தான், ஆனால் பெரிய தப்பு யார் தெரியுமா பண்ணா? ஏலி தான். அடக்க வேண்டிய நேரத்தில் பிள்ளைய என்ன பண்ணாமல் விட்டுட்டாரு? அடக்காமல் விட்டுட்டாரு. கண்டிக்க வேண்டிய நேரத்தில் கண்டிக்காம விட்டுட்டாரு. அது ஒரு தப்பு தான். ஆனால் அதை விட ரொம்ப மோசம் என்ன தெரியுமா? இவன் உட்காந்து கர்த்தருடைய சமூகத்தில் கேட்டிருக்கணுமா, கேட்டிருக்க கூடாதா? இங்கே பாருங்களேன், ஒரு முறை சாமுவேல் கிட்ட வந்து கர்த்தர் கூப்பிடுறாருன்னு, ஆண்டவரே சாமுவேல் கிட்ட பேசுறீங்க, என்கிட்ட பேச மாட்டீங்களா? அப்போ அது கொஞ்சம் புத்தி வந்திருக்கணும்ல ஏலிக்கு. உணர்வற்றவராய் போனார், உணர்வற்றவராய் போனார். தேவன் நம்மோடு கூட பேசுவாருங்க. நம்ம தப்பு பண்ணாலும் சரி, நம்ம நல்லது பண்ணாலும் சரி, நம்ம வீட்டில் என்ன பிரச்சனை இருந்தாலும் நம்ம போராட்டங்களை மாற்ற அவரால் முடியும். அவர் நம்ம சரியாக கைட் பண்ண விரும்புகிறார். நம்ம என்ன பண்ணணும்னா அவருக்கு கொஞ்சம் இடம் கொடுக்கணும். அதற்கு நம்ம உணர்வு உள்ளவர்களாக இருக்கணும். இடம் கொடுக்கறது பிரச்சனை இல்லை. இடம் கொடுத்தாலும் ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன், ஐயோ ஆண்டவரே இது எனக்கிட்ட செய்யுது, இது நான் பண்ணியிருக்க கூடாது, என்னை மன்னிச்சிருங்கன்னு ஒரு உணர்வு இருந்து கர்த்தரை தேடி இருந்தோம்னா கர்த்தர் நம்மளை என்ன பண்ணிடுவார்? தூக்கி எடுத்துருவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஸோ ஆதாம் உணர்வற்றவராக இருந்தார், தோட்டத்திலிருந்து துரத்தப்பட்டார். ஏலி உணர்வற்றவராக இருந்தார். சந்ததி தலைமுறை பயங்கரமான பனிஷ்மெண்ட்டுக்குள்ளே போயிடுச்சு. தாவீது வாசிங்க 2 சாமுவேலின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 2வது வசனம். 11ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. ஒரு நாள் சாயங்காலத்தில் தாவீது தன் படுக்கையில் இருந்து எழுந்து அரமனை உப்பரிக்கையின் மேல் உலாத்தி கொண்டிருக்கும் போது ஸ்நானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரீயை உப்பரிக்கையின் மேல் இருந்து கண்டான். அந்த ஸ்திரீ என்னவா இருந்தால்? வெகு சௌந்தரியவாளாய் இருந்தாள் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, யுத்த காலத்தில் போய் நிற்க வேண்டிய தாவீது வீட்டில் மத்தியானம் படுத்து தூங்கிறார். அரண்மனையில் தூங்கி சாயந்தரம் எழுந்து அப்படி வாக் பண்ணுறாரு. வாக் பண்ணும்போது அப்படி ஜன்னலில் பார்க்கும்போது அங்கே ஒரு உரியாவின் மனைவியாக இருக்கிற பத்சேபாள் குளித்து கொண்டு இருக்கிறாள். அதை பார்த்து விடுகிறார். பார்த்து இச்சையாகி அவளை அழைத்து வர, அவள் யார் என்று விசாரிக்கிறார். அவள் உரியாவின் மனைவி பத்சேபாள் அப்படின்னு தெரிய உடனே அவர் ரொம்ப அழகாக இருக்கிறான்னு உடனே ஆளை பிணிப்பி கூப்பிட்டு அவளோடு கூட சயனிக்கிறார்.
பயங்கரமான பாவத்தை செய்கிறாரு. இப்போ இந்த பாவத்தை செஞ்சிட்ட பிறகு முதல்ல இது பாவம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, அவள் சொல்லி அனுப்புகிறா, கொஞ்ச நாளில் அவள் கர்ப்பமாயிடுறா. கர்ப்பம் ஆன உடனே சொல்லி அனுப்புகிறா தாவீதுக்கு, இந்த மாதிரி நான் கர்ப்பவதியாக இருக்கிறேன்னு சொல்லு போய் அப்படின்னு. தாவீதுக்கு இந்த விஷயம் கேள்விப்பட்டவன மூளை எப்படி வேலை செய்யுது பாருங்க. தப்பான வழியில் என்ன பண்ணுறா, உரியாவை கூப்பிட்றான். அவன் யுத்த காலத்தில் கிடையாது, வாடா அப்படின்னு. உரியாவை கூப்பிட்டு, நீ போய் உன் மனைவியோட கொஞ்ச நாள் இரு. எதுக்கு? பிள்ளை உன்னால் பிறந்துச்சின்னு காமிக்கிறதுக்கு. என்னால் பிறந்ததல்ல, உன்னால் பிறந்துச்சின்னு காமிக்கிறதுக்கு இவனே ஒரு பிளான் பண்ணி, போடா உன் பொண்டாட்டியோட வாய்டா, உன் பொண்டாட்டியோட இருடா 3 முறை சொல்கிறான். முதல் தடவை சொல்கிறான், அரண்மனை வாசலில் போர் வீரர்களோட சேவகர்களோட படுத்துடுறான் கவனிக்கிறவங்க. 2வது முறை சொல்கிறான், அப்பவும் படுத்துறான். 3வது ஒரு வேலை பண்ணுறான். முதல்ல சயனித்தானா, 2வது கூப்பிட்டு ஒரு திட்டம் பண்ணி, என்னால் அந்த அவள் கர்ப்பமாயிட்டான்னு காண்பிக்க கூடாதபடிக்கு புருஷன் அவளோடு கூட சேர்த்து வைக்கும்படியாக ஒரு திட்டம் பண்ணுறான். இது ஒரு 2வது தப்பு. அதுக்கு சில முயற்சிகள் எடுக்கிறான், ஆகலை. 3வது கூப்பிட்டு சரக்கு ஊற்றி கொடுக்குறான். நல்லா குடிக்க வச்சு, இவன் குடிச்சிட்டா தான் நிலை தடுமாறி மனைவியோடு சேர்ந்திருப்பான் அப்படின்னு சொல்லி வசனமே இருக்குது. இவன் போய் அவளோடு கூட இருப்பான் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி கொஞ்சம் குடியை ஊற்றி கொடுத்து அவன் தான் நிலை மறந்து, அப்பவும் பாருங்க உரியா அரண்மனை வாசலில் சேவர்களோடு தான் படுத்திருக்கிறான். அவன் போய், ஏன்டா நீ போய் படுக்கலை அப்படின்னு கேட்டால் அவன் சொல்கிறான், ஐயா இவ்வளோ பெரிய யுத்தம் நடந்திருக்குது, நாட்டுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது, நான் என் மனைவியோடு எப்படி போய் நான் சயனிப்பேன் அப்படின்ற வார்த்தை உரியா சொல்கிறா தாவீதுகிட்ட. நான் என் மனைவியோட எப்படி இருப்பேன் அப்படின்றத கூட சொல்லிட்டு அதுக்கப்புறம் 3வது ஒரு பிளான் பண்ணுறான். என்ன பண்ண, இவனை வேலைக்காவாது, இவன் இதை அவனால் தான் இவன் கர்ப்பவதி ஆனாலும் காண்பிக்கணும் அப்படின்னா இவன் இதுக்கு வேலைக்காக மாட்டான், இவனை போட்டு தள்ளுறது தான் நல்லது அப்படின்னு சொல்லி, நாளைக்கு பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு சொல்லி யார்கிட்ட சொல்கிறான்? யாருங்க? யார் பட்டண படைத்தலைவன்? யாரு? யாரு தளபதி? யாரு? வாசிங்க, கீழே வாசிங்க. யோவாப் இருக்கா? 16. அப்படியே யோவாப் அந்த பட்டணத்தை சூழ காவல் போட்டு இருக்கையில் பராக்கிரமசாலிகள் இருக்கிறார்கள் என்று தான் அறிந்த இடத்தில் உரியாவை நிறுத்தினான். இப்போ யோவாபுக்கு ஒரு கடிதம் கொடுத்து என்ன பண்ணுறான், யுத்தத்தில் இவனை முன்னாடி நிற்க வை, இவன் முன்னாடி நின்று எதிராளி இவனை வில்லு எழுத்து இவன் செத்தவனை போல யுத்தத்தில் இவன் வீர மரணம் அடைந்து விட்டான் என்று சொல்லி இவனை போட்டு தள்ளிட்டு பத்சேபால தன்னுடைய வீட்டுக்குள்ள சேர்த்து கொண்டான். 4வது பாவம். அவ்வளோ திருட்டு வேலை பண்ணியிருக்கான் பாருங்க. எப்படியெல்லாம் மூளை வேலை செஞ்சுருக்குது பாருங்க. ஒரு தப்பை மறைக்கிறதுக்கு 4 தப்பு பண்ணுறான். கடைசியில் உரியாவை கொன்றும் போடுகிறான். கொன்று போட்டுட்டு பத்சேபாலை கூட்டு வீட்டில் வச்சுக்கிறான். நாத்தான் தீர்க்கதரிசி வராரு. நாத்தான் தீர்க்கதரிசி ஒரு கதையை சொல்றாரு. அப்படியானால் கர்த்தருக்கு விரோதமாய் எவன் செஞ்சது அவனை சுட்டரிக்கணும், அவனை கொன்று போடணும் அப்படின்னு வீராவசனம் பேசுவார் தாவீது. அப்போ சொல்லுவான், அந்த மனுஷன் நீதாயா. அது வரைக்கும் தாவீதுக்கு என்ன இல்லை, உணர்வு இல்லை. இன்னொருத்த மனைவியே குளிக்கிறத பார்த்ததே தப்பு. 2வது சயனித்தது தப்பு. 3வது அவன் புருஷனை கூப்பிட்டு அதை காம்பன்சேட் பண்ண மாற்றி விட அவனால தான் அவன் கர்ப்பவதி ஆனான்னு ஒரு காண்பிக்கிறதுக்கு ஒரு பிளான் பண்ணா பாருங்க சிந்தனையில். அது மோசமான தப்பு. 4வது அவனை கொலையும் செய்து விடும்படி அதுக்கு ஒரு திட்டம் போடுறான். கடைசியில் 5வது கொலையும் பண்ணி போடுகிறார்கள். அவளை கூப்பிட்டு தன்னுடைய மனைவியாக மாற்றிக்கொள்ளுகிறான். நாத்தான் மூலமாக கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, இவளால் உனக்கு பிறக்கப்போகிற குழந்தை சாவும். அதே போல் செத்துச்சு. தலைவர் உபவாசம் போட்டு அழுகிறார் தேவ சமூகத்தில். கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி பனிஷ்மெண்ட்டு, அந்த குழந்தை செத்து போச்சு.
சாவர வரைக்கும் உபவாசம் போட்டு அழுகிறான். செத்து போச்சுன்னு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, முழிக்கிறாங்க. எப்படியோ இவங்க குசு குசுன்னு பேசுறது தாவீதுக்கு காதில் விழுந்துருது. என்ன அப்படின்னு பிள்ளை செத்து போச்சா? ஆமையா, பிள்ளை செத்து போச்சு. உடனே போய் ஸ்நானம் பண்ணுறான், புதிய வஸ்திரத்தை, மாற்று வஸ்திரத்தை எடுத்து போடுறான், சாப்பாடு கொண்டு வாங்கன்றான். இவங்களுக்கெல்லாம் பயங்கர சாப்பாடை முன்ன வைக்கிறாங்க. எடுத்து சாப்பிட்டு இருக்கும் போது கேட்குறாங்க, ஐயா இவ்வளோ நேரம் பிள்ளைக்காக வருத்தப்பட்டு கொண்டு இருந்தீர், உபாசப்பட்டு கொண்டு இருந்தீர், செத்து போச்சுன்னு நீ அதிக துக்கத்தில் இருப்பீங்கல்ல நாங்கள் நினச்சோம், இப்போது நீ விதமாக இருக்கிறீரே அப்படின்னும் போது அப்போ தான் சொல்கிறாரு, கத்தர் இப்போ இப்படி ஆயிடுச்சு, எடுத்துக்கிட்டாரு. பிள்ளை உயிரோடு இருக்கும்போது கத்தர் ஒரு வேளை என்ன பண்ணலாம், பிள்ளையை காப்பாற்றி இருக்கலாமல்ல, அதுக்காக ஜெபம் பண்ண. இப்போ பிள்ளை இறந்து போயிடுச்சு, பிள்ளை திரும்பி வராது, நான் தான் என் பிள்ளைகிட்ட போக முடியுமே தவிர அந்த பிள்ளை திரும்பி வராது, அதனால தான் நான் அதை மறந்து நான் காரியங்களை பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு. அப்புறம் திரும்பி பச்சைமலோடு கத்தர் அவனை ஆசீர்வதிக்க ஆரம்பிப்பார். அந்த உணர்வு அவனுக்குள்ளே வந்த உடனே திரும்ப சாலமோன் பிறப்பான். அடுத்த ராஜாவா கத்தர் சாலமோனை தூக்கி நிறுத்துவார். உணர்வு இல்லாத தாவீது. ஃபர்ஸ்ட் பார்ட் உணர்வு இல்லை. ஒருத்தன் வந்து சொன்ன, ஒரு தேவ மனுஷன், ஒரு தீர்க்கதரிசி வந்து சொன்ன பிறகுதான் உணர்வே வருது தாவீதுக்கு. அது வரைக்கும் உன்னை எப்படியெல்லாம் கத்தர் சவுளை அடித்து சவுளுக்கிட்ட இருந்து உன்னை எப்படியெல்லாம் காப்பாற்றி உன்னை எப்படி கத்தர் தூக்கிட்டு வந்து நிறுத்தினார், உனக்கு அந்த உணர்வு இல்லை. தப்பு பண்ணும் போது எவ்வளோ திட்டம் பண்ணுற ஒரு தவறை மறைக்கிறதுக்கு, உணர்வு இல்லைல்ல உனக்கு. இது தப்பு, இது பாவம், இது செய்யக்கூடாது, இது எனக்கு ஆகாது அப்படின்னு உனக்கு உணர்வு இல்லைல்ல தாவீது. எவ்வளோ துணிகரமா நீ இந்த பாவத்தை செஞ்ச. என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று பெயர் பெற்றுகிற தாவீது உணர்வற்ற தாவீது. விளைவு என்ன தெரியுமா? என்ன நடந்துச்சு தெரியுமா? தன் பிள்ளையை இழந்தான், தன்னுடைய பிள்ளையை இழந்தான். ஆதாம் உணர்வற்றவனாய் இருந்தான், தோட்டத்திலிருந்து வெளியேற்றப்பட்டான். ஏலி உணர்வற்றவனாய் இருந்தான், தான் தலைமுறை இப்போ கர்த்தருடைய தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்டுச்சு. தாவீது உணர்வற்றவனாய் இருந்தான், பிள்ளையை சாக கொடுத்தான். 4வது வாசிங்க, மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 27ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை யாராவது ஒருவர் வாசிங்க. மத்தேயு 27:3. மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 27ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்பொழுது அவரை காட்டிக் கொடுத்த யூதாஸ் அவர் மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதை கண்டு என்னப்பட்டு எல்லாரும் சொல்லுங்க, என்னப்பட்டு? மனஸ்தாபப்பட்டு அந்த 30 வெள்ளிக்காசை பிரதான ஆசாரியரிடத்திற்கும் திரும்பி கொண்டு வந்து, வாசிங்க 4வது, குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்றான். எங்களுக்கு என்ன, அது உன் பாடு என்றார்கள். அப்பொழுது அவன் அந்த வெள்ளி காசை தேவாலயத்தில் எறிந்து விட்டு புறப்பட்டு போய் நான்று கொண்டு செத்தான். ஹலோ, இங்கே ஒரு மனுஷனை குறித்து கர்த்தருடைய சீஷனாய் இருந்த இயேசுவின் இடத்திலே கூடவே இருந்த யூதாஸ் காரியத்து, அவன் தான் ஃபினான்ஷியர், கேஷியர் ஆண்டவருடைய சீஷர்கள். அதான் பண ஆசை வந்துருச்சு. 30 வெள்ளிக்காசுக்கு ஆண்டவரை காட்டி கொடுத்துட்டான். ஓகே, அது தேவனுடைய திட்டம். இப்படி ஒன்று நடக்கணும், அவர் காட்டி கொடுக்கப்படணும், அவர் அடிக்கப்படணும், பாடுகள் உட்படுத்தப்படணும், அவர் மறிக்கணும், அவர் ரத்தம் சிந்தணுன்றது தேவனுடைய திட்டம் இல்லையா? நம்முடைய பாவங்களுக்காக ஒரே பலியாக ஆண்டவர் மறிக்கணும் அப்படின்றது ஓகே, அதெல்லாம் ஓகே. சரி, காட்டி கொடுத்தா ஓகே. காட்டி கொடுத்த உடனே யூதாஸ் காரியத்துக்கு என்ன வந்துச்சு? உணர்வு வந்துச்சு. என்ன வந்துச்சு? உணர்வு வந்துச்சு. மனஸ்தாபப்படுறான். ஐயோ, குற்றம் இல்லாதவரை நான் என்ன பண்ணிட்டேன், காட்டி கொடுத்துட்டேனே அப்படின்னு மனஸ்தாபப்படுறான். கரெக்டா தப்பா சொல்லுங்க? கரெக்டா தவறா? சரியா தவறு? சரி. காட்டி கொடுத்துட்டான். காட்டி கொடுத்த உடனே மனஸ்தாபப்படுறான். மனஸ்தாபப்பட்டு தன் பாவத்தை நிவர்த்தி செய்வதற்கு வாங்கின காசை கொண்டு போய் கொடுக்கணுமா கொடுக்க கூடாதா?
கொண்டு போய் கொடுக்குறான். ஆசாரியர் இடத்துலையோ மூப்பர் இடத்துலையோ, ஐயோ நான் இப்படி தப்பு பண்ணிட்டேன், ஐயோ குற்றமில்லாதவரை போய் நான் காட்டி கொடுத்துட்டேன், நீங்கள் அவரை மரணாக்கினைக்குள்ளே தீர்க்கப்படுறீங்க. ஏன்னா அது வரைக்கும் அவரை சாகடிக்க போகிறாங்கன்றது யூதாஸ்க்கு தெரியாது போல இருக்கு. நான் அப்படி ஃபீல் பண்ணுறேன். நீ காட்டி கொடுத்தா காசு கொடுக்குறேன், அவரை ஜெயிலில் போடுவாங்கன்னு நினச்சிருப்பான். புரியுதுங்களா? ஒருவேளை தெரியுமா தெரியாதா எனக்கு தெரில, நான் இப்படி சொல்கிறேன். மரணாக்கிலைக்குள்ளாக தீர்க்கப்பட்டார் அப்படின்னு கேள்விப்பட்டவனா இவன் மனஸ்தாபப்படுறான். இவனுக்குள்ள ஒரு உணர்வு வருது, தப்பு பண்ணிட்டோம். மனஸ்தாபப்பட்டுட்டு அந்த ஆசாரியர் இடத்துலையும் மூப்பர்கள் இடத்துலையும் போய் அந்த காசை திரும்பி கொடுக்குறான். அவங்க என்ன பண்ணுறாங்க, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, அவங்க கை விரிக்கிறாங்க. அது ஓம்பாடு, நீ வச்சுக்கினா வச்சுக்கோ, இல்லை அதை என்ன பண்ணணும்னா நீ என்னமா பண்ணிட்டு போ, அவ்வளோதான், எங்கள் வேலை முடிஞ்சு போச்சு அப்படின்னு உடனே தான் இவன் ரொம்ப குற்றப்படுத்தப்பட்டு குற்ற உணர்வு இவனுக்குள்ளே வந்து நேராக புறப்பட்டு போய் என்ன பண்ணுறான், அந்த காசை வீசி எரிஞ்சிட்டு மரத்தில் தொங்கிடுறான், தூக்கு போட்டு செத்து போகிறான். இப்போ இவன் உணர்வு உள்ளவனா உணர்வு இல்லாதவனா? சொல்லுங்க, உணர்வு உள்ளவனா உணர்வு இல்லாதவனா? நான் சொன்ன தப்பு. உணர்வு வந்துச்சு, ஆனால் தவறான உணர்வு. இவன் என்ன பண்ணியிருக்கணும் யூதாஸ் காரியத்தை அப்படின்னா, மனஸ்தாபப்பட்டுட்டான். குற்றமில்லாத ஆட்டுக்குட்டியானவரை நான் காட்டி கொடுத்துட்டேன் அப்படின்னு இவன் நேராக எங்கே போயிருக்கணும்னா சிலுவையின் நிழலில் அல்லது ஆண்டவர்கிட்ட போய் விழுந்து கிடக்கணும். ஐயோ ஆண்டவரே உண்மை காட்டி கொடுத்தேனே, தப்பு பண்ணிட்டேன்ப்பா அப்படின்னு அங்கே விழுந்திருக்கணும். அப்பவும் இவன் புத்தி காசு மேலே தான் போச்சு. காசை எடுத்துக்கிட்டு மனுஷங்க கிட்ட போய் நின்னான். மனஸ்தாபப்பட்டான், குற்ற உணர்வு வந்துச்சு. ஆனால் எங்கே போய் நிற்கணுமோ அங்கே நிற்காம ஆண்டவருடைய பாதத்தில் போய் நிற்காம நானே சரி பண்ணுறேன். நீ யார் அதை சரி பண்ணுறதுக்கு? உன்னை யார் மன்னிக்கணும்? ஆண்டவர் தான் மன்னிக்கணும். இவனே சரி பண்ண பார்க்குறான். நேராக போய் மனுஷங்க கிட்ட அந்த காசை கொடுத்துட்டு நான் குற்றம் இல்லாதவன்னு நம்ம ஐயோ அப்படின்னு உணர்வு உள்ளவனை போல தன்னை காமிச்சு கொடுக்க பார்க்குறான். கர்த்தர் என்ன பண்ணார்? ஒன்றுமே பண்ணல. என்ன கவனிக்கிறவங்க மாத்திரம் ஆமேன்னு சொல்லுங்க. மனுஷங்க கிட்ட போய் நம்ம ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன், ஐயோ நான் தப்பு, அப்படியா சரி சரி பரவாயில்ல அப்படின்வாங்க. அப்புறம் பின்னாடி நம்மளை பேசுவாங்க. அது என்னென்ன பண்ணியிருக்குது தெரியுமா? அது எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? நம்ம உண்மையாக போய் ஐயோ நான் ஆண்டவருக்கு விரோதமாக இதை தப்பு பண்ணிட்டேங்க, கர்த்தர் என்ன மன்னிக்குவாரா தெரில, ஐயோ ஆண்டவர் உணர்வு வரும். ஆனால் எங்கே போய் நிற்கணுமோ அங்கே நிற்கணும். யாருக்கிட்ட போய் நிற்கணுமோ அவங்கக்கிட்ட நிற்கணும். மனுஷங்கிட்ட போய் நின்னோம்னா உன்னை அதை வச்சுக்கிட்டே உன்னை ஒதுக்கிடுவாங்க, உங்களை குற்றப்படுத்திடுவாங்க, உங்களை உதாசனப்படுத்திடுவாங்க. நமக்கு உணர்வு வர்றது சரி, உணர்வு உள்ளவர்களாக யாருக்கிட்ட போய் நிற்கணும் அப்படின்றது ஒரு பாயிண்ட் இருக்குது. நம்ம ஆண்டவர்கிட்ட தான் போய் நிற்கணும். ஆண்டவரே இதை நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு ஆண்டவருடைய சமூகத்தில் போய் நம்ம நின்னோம்னா நம்ம இப்படி ஒரு பாவம் செஞ்சோம் அப்படின்றதே நம்ம வாழ்க்கையில் இல்லாதபடி பண்ணி விடுவார். ஆமே அல்லேலூயா. பாவிகளை ரட்சிக்கவே மனுஷகுமாரன் பூமிக்கு வந்தார். பரவாயில்லப்பா, நீ வா, நீ அதெல்லாம் கவலைப்படாத, வா, நான் உன்னை அணைத்து கொள்கிறேன், நான் உன்னை காப்பாற்றுறேன், நான் உன்னை தூக்கி எடுக்கிறேன்னு ஆண்டவர் தூக்கி எடுப்பார். மனுஷங்கிட்ட போய் நின்னோம்னா முன்னாடின்னு சிரிப்பாங்க, சரி சரி பார்த்துக்கிறேன்னு அன்பு காட்டுறது போல இருப்பாங்க. பின்னாடி நமக்கு அவர்கள் குழியை பறிப்பார்கள். உணர்வு உள்ளவர்களாக இருந்து சரியானதை செய்ய வேண்டும். ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆதாம் உணர்வற்றவனாய் இருந்தான், தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பப்பட்டான். ஏலி உணர்வற்றவனாய் இருந்தான், தலைமுறை பாதிக்கப்பட்டுச்சு. தாவீது உணர்வற்றவனாய் இருந்தான், பிள்ளையை இழந்து போனான். யூதாஸ் காரியத்து உணர்வு வந்துச்சு, ஆனால் மனிதர்களிடத்தில் போய் நின்னதுனால அவனுக்கு சாவு வந்தது. அவன் ரத்தம் சிந்தின அந்த பூமி, அந்த காசு, அது ஒரு இரத்தக்கரையாய் மாறி போனது. ஒரு பிளாக் மார்க் ஆயிட்டான். உலக படைப்பின் ஹிஸ்ட்ரியிலேயே வரலாற்றிலே அவன் ஒரு பிளாக் மார்க் ஆகிட்டான் இல்லையா? பிளாக் மார்க் ஆகிட்டான். ஸோ இன்றைக்கி கர்த்தர் அப்படிப்பட்ட உணர்வற்றவர்களாக நீங்களும் நானும் இருக்கக்கூடாது அப்படின்றத ரொம்ப விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரே ஒரு உணர்வுள்ள மனுஷனை நான் காமிச்சிட்டு நான் முடிக்க போகிறேன். வாசிங்க யாராவது ஒருத்தர். மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 26ஆம் அதிகாரம் 75வது வசனத்தை வாசிங்க. மத்தேயு 26:75. அப்பொழுது பேதுரு
சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று இயேசு தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை நினைத்துக் கொண்டு வசனத்தை நினைவு கொண்டு வெளியே போய் மனம் கசந்து அழுதான். அல்லேலூயா. ஆண்டவரோட கூட இருக்கிறார். ஆண்டவர்கிட்ட இப்படி சொல்கிறாரு. அப்போ அவன் சொல்கிறான், இல்லை 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 மற்றவங்க கூட அப்படி செய்வாங்க, நானும் அவங்கள மறுதலிக்கவே மாட்டேன் அப்படின்னு பேதுரு ஆண்டவர்கிட்ட சொல்கிறாரு. அவன் கூட சேர்ந்து சீஷர்களும், இல்லை ஆண்டவரே உங்களெல்லாம் நாங்கள் மறுதலிக்கவே மாட்டோம் ஆண்டவரேன்னாரு. அப்போது ஆண்டவர் நல்ல தெளிவாக சொல்கிறாரு, இதை பாரு, சேவல் கூவுறதுக்கு முன்னாடி 3 முறை நீ என்னை மறுதலிப்ப அப்படின்றாரு. இப்போ காரியம் என்ன நடக்குது அப்படின்னா, ஆண்டவரை பிடிச்சிட்டு போயிடுறாங்க. இவன் ஒளிஞ்சு ஒவ்வொரு இடத்துலையா பார்க்குறான். 3 முறை அந்த மனுஷன் எனக்கு யாரே என்றே தெரியாது. அவர் யாருன்னே எனக்கு, நீ அவ கூட இருந்தவர் தானே அப்படின்னு, எனக்கு யாருன்னே தெரியாதுங்க, எனக்கு யாருன்னே தெரியாதுங்க. 3 முறை ஆண்டவரை மறுதலிச்சு 3ஆவது முறை மறுதலிப்பா சேவல் கூவும். சேவல் கூவுனவுடனே இருதயம் உடைக்கப்படும் பேதுருக்கு. ஐயோ நான் ஆண்டவரை மறுதலித்து விட்டேனே என்று சொல்லி அந்த கருணாமூர்த்தி அந்த ஜீசஸ் படத்தில் கரெக்டாக ஆண்டவர் சேவல் கூவும், இவன் அப்படி ஆண்டவர் முகத்தை பார்ப்பா, ஆண்டவர் அவன் முகத்தை பார்ப்பார். அந்த படத்தில் அப்படி வரும் கருணாமூர்த்தியில். அப்படியே உடஞ்சி அழுவான். இப்போ மனங்கசந்து பேதுரு இந்த வசனத்தின்படி அழுவான். ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேனே, நான் மறுதலிச்சிட்டேனே என் ஆண்டவரை அப்படின்னு சொல்லி உடைந்து போய் விடுவான். உணர்வுள்ள பேதுரு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் திரும்பவும் ஒரு தப்பு பண்ணுவான். ஆண்டவர் உயிர் தெழுந்து விடுவார். மரியாளும் அங்கே அவங்க போய் கல்லறை பார்ப்பாங்க. கல் புரட்டப்பட்டிருக்கும், அந்த துணியெல்லாம் அங்கே கிடக்கும். ஆண்டவர் அங்கே இருக்க மாட்டார். அழுவா, ஐயோ என் ஆண்டவர் காணமே அப்படின்னு சொல்லி. கர்த்தர் வந்து மரியாளே அப்படின்னு கூப்பிட்டா அவள் தோட்டக்காரன்னு நினச்சிக்கிட்டு, நீங்கள் எடுத்துகிட்டு போயிருந்தா எங்கே வச்சுருக்கீங்கன்னு சொல்லுங்க யான்னு. அப்போ தான் சொல்லுவார், நான் தாம்மா அப்படின்னுவார். ஆண்டவர் 3ஆவது முறை பேதுருக்கு தரிசனம் ஆவார். என்ன நடக்கும் அப்படின்னா, பேதுரு திடீர்னு எல்லாம் முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் அப்படின்னு மனசு வெறுத்து போய் தான் பழைய வாழ்க்கைக்கு திரும்ப போவான். பேதுரு மீன் பிடிக்க போகிற வாயை மூடிக்கிட்டு போக வேண்டியது தானே, நான் மீன் பிடிக்க போகிறேன் அப்படின்னா உடஞ்சி போய் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு, நான் எங்கே போகிறேன் கவனிங்க, மீன் பிடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி போகும்போது அவன் கூட சீஷர்களும் போவாங்க. போய் வலையை போடுவாங்க, மீனே மாட்டாது. அங்கே ஆண்டவர் உயிர் தெழுந்த பிறகு 3ஆவது முறை தரிசனம் கொடுப்பார். யாருன்னே தெரியாது. கர்த்தர் அங்கே பேசுவார். ஆண்டவருடைய நெருங்கிய சீஷனான அவன் சொல்லுவான், அவர் கர்த்தர் அப்படின்னுவான். யார் தெரியுமா? யோவான். வசனம் யோவான்னு பெயர் இருக்காது. ஆண்டவருடைய இருதயத்துக்கு நெருங்கின சீஷன் சொல்லுவான். பேதுருடைய படகுல இருந்துக்கிட்டு அவர் கர்த்தர் அப்படின்னு சொன்ன உடனே பேதுரு என்ன தெரியுமா பண்ணுவான்? உடனே தன் வஸ்திரத்தை எடுத்து போட்டு தண்ணியில் குதிச்சிருவான். தண்ணியில் குதிச்சு ஓடி போய் நிற்பான். அப்போ தான் ஆண்டவர் அவன்கிட்ட வந்து சொல்லுவார், பேதுரு அங்கே மீன் சுட்டு ஆண்டவருக்கு சாப்பாடு, அந்த மாதிரி அந்த காரியங்கள்லாம் நடக்கும். அதுக்கப்புறம் அந்த உணர்வுள்ளவனாக பேதுரு நின்ன உடனே பெந்தைகோஸ்தே நாளில் மேல் விட்டார் ரயில தேற்றரவாளனாகிய பரிசுத்தாவியானவர் இறங்கின உடனே வெளியே போய் பேதுரு முதல் பிரசங்கத்தை பண்ணுவார். ஒரே பிரசங்கத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்படுவார்கள். உணர்வு வந்த உடனே கர்த்தர் ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக பேதுருவை மாத்திட்டாருங்க. தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிறவனாக, தேவனுக்கு பிரயோஜனமான ஒரு பாத்திரமாக பேதுரு மாறிட்டாங்க. அல்லேலூயா. வசனம் சொல்லுது, அவன் நடந்து போகையில் அவன் நிழல் பட்டு வியாதிஸ்தர்கள் சுகமாயினார்கள், சொஸ்தமாயினார்கள் என்று. அவ்வளவு வல்லமை பேதுரு மேல, அவ்வளவு பயங்கரமான ஒரு அபிஷேகத்துக்குள்ள கர்த்தர் பேதுருவை நிரப்பினார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இங்க பாருங்க, நமக்கு உணர்வு இருக்கணும். சென்சிபிள் அப்படின்னு ஆங்கிலத்தில், அதுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்னு இங்கிலீஷில் பைபிள் வாஸில் இருக்குது. புரிந்து கொள்ளணும் ஆண்டவரை. நீங்கள் உங்களுக்கு தெரியணும், நான் ஆண்டவருக்கு விரோதமாக நான் என்ன பண்ணிட்டேன், தப்பு பண்ணிட்டேன்ற ஒரு புரிந்து கொள்ளுதலுக்குள்ளே நீங்கள் வரணும். அதுதான் உணர்வு. ஆமேன்னு சொல்லுங்களேன். இமோஷ்னலாக புரிந்து கொள்ளணும். இமோஷ்னலாக என்ன தெரியுமா? ஒருத்தர் ரோட்டில் கஷ்டப்படுறாங்கன்னா பார்த்தா நம்ம இருதயம் உடையுது பார்த்தீங்களா? அந்த மாதிரி இமோஷ்னலாக உடையணும். நான் தப்பு பண்ணிட்டேன் ஆண்டவரே,
சும்மா நான் தப்பட்ட ஆண்டவரே மன்னிச்சிருங்க, இந்த மேலோட்டமாக இந்த வாய் வார்த்தையிலலாம் இல்லை. உன் இருதயம் உடையணும், இமோஷ்னலாக நீ உடையணும். உடஞ்சி அதற்கு நீ ரெஸ்பான்ஸ் பண்ணணும். நீ அதற்கு உன்னை விட்டு கொடுக்கணும். தப்பு பண்ணிட்டேன் ஆண்டவரே நான் மன்னிச்சிருங்கன்னு உடைக்கப்பட்ட பாத்திரமா நீ ஆண்டவருடைய சமூகத்தில் உன்னை விட்டு கொடுத்துட்டு அதோட விட்டுறதில்ல. அதுக்கப்புறம் நீ உன்னை அர்ப்பணிக்கணும். ஆண்டவரே இனி நான் இதை செய்ய மாட்டேன், ஆண்டவரே இனி நான் இப்படி வாழ மாட்டேன், ஆண்டவரே இனி நான் இப்படி இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றது தான் அண்டர்ஸ்டாண்டிங், அப்படின்னு சொல்றது தான் சென்சிபிள், அப்படின்னு சொல்றது தான் உணர்வுள்ள பாத்திரம். பேதுரு அதை செஞ்சா, நான் திரும்ப இப்படி ஒரு விஷயத்தை நான் செய்ய மாட்டேன் ஆண்டவரேன்ற ஒரு உணர்வு. துணியை வஸ்திரத்தை எடுத்து போட்டு கடல்ல குதிச்சு ஓடுறானா எவ்வளோ உணர்வு உள்ளவனா இருந்திருப்பான் பாருங்க. அவனுக்கு அப்படி ஒரு உணர்வு வந்துச்சு. இமோஷனலி அட்டாக் ஆயிட்டான், அப்படியே உடஞ்சிட்டான். ஐயோ என் தகப்பனுக்கு விரோதமா நீ மனுஷனை பிடிக்கிறவனா உன்னை நான் மாத்துறேன் வான்னு கூப்பிட்டேன் ஆண்டவரை. நான் திரும்ப மீன் பிடிக்க போயிட்டேனே வந்து நிற்கிறாரே ஐயோ அப்படின்னு அவ்வளவு இமோஷனலாக பிரேக் அவுட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஆண்டவர்கிட்ட போய் கேட்குறான், நான் மன்னிச்சிடுங்கப்பா, நான் உங்களுடைய ஊழியத்தை செய்கிறேன், நான் உமக்காக நிற்கிறேன். கர்த்தர் யூதர்களுக்கு ஒரு அப்போஸ்தலனா பேதுருவை அபிஷேகம் பண்ணி அவனை புறஜாதிகளுக்கும் பேச வச்சாரு. கர்த்தர் அப்படி ஒரு அப்போஸ்தலனாகிய பேதுருவா அவன் மாறி போனான். ஆமென் சொல்லுங்களேன். உணர்வுள்ளவர்களாக இருங்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எவ்வளோ காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்கிறார். அதுக்கெல்லாம் நம்ம உணர்வுள்ளவர்களாக இருக்கணும். தப்பு செய்யும் போது, தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் செய்யும் போது, தேவன் சொல்லாத விஷயங்களுக்கு ஏற்ற நம்மளை விட்டு கொடுக்காம ஒவ்வொரு நாளும் சத்தியத்தை கேட்குறோம், ஒவ்வொரு நாளும் ஜெபத்தை பண்ணுறோம், ஒவ்வொரு நாளும் பைபிள் வாசிக்கிறோம். நமக்குள்ள உணர்வுன்னு ஒன்று வரல அப்படின்னா நான் கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்கிறதுல எந்த பிரயோஜனம் இல்லை. நீங்களும் ஆசீர்வதிக்கப்படணும், நீங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாறணும்னா உங்களுக்குள்ள ஒன்று இருக்கணும். நான் உணர்வுள்ளவனாக இருக்க விரும்புகிறேன். எழுத நின்று கண்களை மூடி ஆண்டவருடைய பிரசன்னத்தில், ஆண்டவரை என்னை உணர்வுள்ளவனாக மாற்றுங்க ஆண்டவரே, எனக்குள்ள அந்த உணர்வு வரட்டும்பா. இமோஷ்னலி நான் உடைக்கப்படணும், என் இருதயத்தில் உடைந்த பாத்திரமா ஆண்டவரே. இந்த வருஷம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இந்த ஜனவரி துவங்கி இன்னைக்கு டிசம்பர் 7ஆம் தேதி வந்துட்டோங்க. இது வரைக்கும் ஒரு உணர்வு நம்ம கிட்ட இருந்திருந்தா நம்ம என்னென்ன செஞ்சிருக்க மாட்டோம். நம்மக்கிட்ட ஜெபம் குறைஞ்சு போச்சு, நம்மக்கிட்ட அர்ப்பணிப்பு இல்லாமல் போயிடுச்சு, தேவனுடைய வார்த்தைக்கு விட்டு கொடுக்காம போயிட்டோம், உடன்படிக்கையை மீறிட்டோம், துணிகரமான பாவங்கள் நமக்குள்ளே வந்துச்சு, அசட்டைத்தனங்கள் வந்துச்சு. ஆண்டவரே இப்போ ஒரு வாய்ப்பை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குறார். இதையோ நீங்கள் அசட்டை பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னால் நான் சொல்கிறேன், ஏலிக்கு நடந்த நிலைமை நமக்கு வந்துடவே கூடாது, நமக்கு வந்துடவே கூடாது. தோட்டத்தை விட்டு துரத்தி விடப்பட்டான் பாருங்க. இங்கே பாருங்கள், பரலோகத்துக்குரியவர்களாக நம்ம மாறணுங்க, நரகத்துக்குரியவர்களை நம்ம போயிடவே கூடாது. கண்களை மூடி ஆண்டவருடைய பிரசன்னத்தில், ஆண்டவரே என்னை உணர்வுள்ள பாத்திரமாக மாற்றுங்க ஆண்டவரே. நிறைய செய்திகளை கேட்குறோம், நிறைய சத்தியங்களை கேட்குறோம், நிறைய ஜெபிக்கிறோம், ஆனால் வாழ்க்கை மாறவே இல்லையே. அந்த உணர்வு எனக்கு இல்லாமல் போச்சு. ஆரம்பத்தில் நீ எப்படி ஓடி வந்த ஆண்டவருடைய சமூகத்துக்கு, எவ்வளோ சீக்கிரம் நீ கர்த்தருடைய ஆராதனைக்கு வந்தீங்க, எப்படியெல்லாம் கர்த்தரை தேடினீங்க, எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணீங்க, எப்படியெல்லாம் பைபிள் வாசிச்சிங்க. ஹல்லேலூயா. சிலர் இதெல்லாம் நம்ம செய்கிறோம், ஆனால் வாழ்க்கை மாறலை, நம்ம பேச்சு மாறலை, நம்முடைய சிந்தனை மாறலை, நம்முடைய சுபாவம் மாறலைங்க. என்ன ஜெபம் பண்ணி என்ன பைபிள் வாசி என்ன பிரயோஜனம்? ஆண்டவரே என்னை உணர்வுள்ளவராக மாற்றுங்கப்பா, என்னை உணர்வுள்ளவராக மாற்றுங்க ஆண்டவரே. உமக்கு பிரயோஜனமான பாத்திரமாக நான் இருக்க விரும்புகிறேன். நீர் என் மேலே வச்ச தரிசனத்துக்கு என்னை விட்டு கொடுக்குறப்பா. இந்த வருஷம் 2025 ஓடி போச்சு ஆண்டவரே. புது வருஷத்துக்குள்ளே பிரவேசிக்க போகிறது எனக்கு சந்தோஷம்தான். ஆனால் இந்த வருஷம் ஆண்டவரே நிறைய உணர்வற்ற காரியங்களை நான் செஞ்சுட்டேனப்பா ஆண்டவரே. உணர்வில்லாதவனா நான் வாழ்ந்து முடிச்சிட்டேனே ஆண்டவரே. இந்த வருஷம் முழுவதும் நான் வீணடித்து விட்டேனே ஆண்டவரே. அப்பா எத்தனை விஷயங்களிலே நான் உமக்கு பிரியமில்லாமல் நடந்து கொண்டேன் ஆண்டவரே. ஆதாமை போல, ஏலியை போல, தாவீதை போல ஆண்டவரே, சோத்திரம், யூதாஸ் காரியத்தை போல மனுஷங்க உணர்வு வந்துச்சு, ஆனால் மனுஷங்க கிட்ட போய் நின்றுட்டேனப்பா, என்னை மன்னிங்கப்பா. நான் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. இந்த வருஷத்தின் முடிவு நாட்களில் இருக்கிறோம். கேளுங்க ஆண்டவருடைய சமூகத்தில். என்னால் ஜபத்துக்கு வர முடியல, என்னால் ஆராதனைக்கு சீக்கிரமாக வர முடியல, என்னால் ஆராதனைக்கு ஒரு ஓய்வு நாள் கூட கர்த்தரை தேடாமல் என்னால் இருக்க முடியாதுன்ற உணர்வு எனக்குள்ளே வராமல் போயிடுச்சே, எனக்குள்ளே வராமல்
போயிடுச்சு. பைபிள் வாசிக்காம ஜெபிக்காம ஒரு நாள் கடத்தக்கூடாது அப்படின்ற உணர்வு என்கிட்ட இல்லாமல் போயிடுச்சு. ஆண்டவருக்கு பிரியமில்லாத வார்த்தைகளை நான் பேசக்கூடாதுன்ற உணர்வு எனக்கு இல்லாமல் போயிடுச்சு. தேவனுக்கு சுத்தமில்லாததை நான் பார்த்தேனே, தேவனுக்கு சுத்தமில்லாததை சம்பாஷித்தேனே, தேவனுக்கு பிடிக்காத காரியம் என் வாழ்க்கையில் காணப்பட்டுச்சு. உணர்வற்றவனா நான் இருந்துட்டேனப்பா. என் கோபம், என் மூர்க்கம், ஆண்டவரே சோத்திரம், ஹல்லேலூயா, எல்லாவற்றையும் மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா நான் உணர்வுள்ள பாத்திரமா இருக்க விரும்புகிறேன். அசட்டை பண்ணிடாதீங்க. இது கர்த்தர் கொடுத்த ஒரு வாய்ப்பு. இது கர்த்தருடைய சத்தமா ஆண்டவருக்கு உங்களை விட்டு கொடுத்து இந்த சிறு கூட்டமாய் நம்ம இருந்தாலும் தேவன் இன்னைக்கு உங்க கூட பேசியிருக்கிறாருன்ற ஒரு உணர்வோடு ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுங்க. அப்பா என்னை மன்னிங்கப்பா, என்னை மன்னிங்க ஆண்டவரே. பேதுரு உணர்வுள்ளவனாக இருந்தான். கர்த்தர் ஆயிரங்களுக்கு லட்சங்களுக்கு அவனை பயன்படுத்தினாரு. கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரமா இருந்தாரு. மறைபொருள்களை கர்த்தர் வெளிப்படுத்தினார். அவன் மேல ஒரு வல்லமை அபிஷேகம் ஊற்றப்பட்டுச்சு. கர்த்தர் அவனை அநேகமாய் ஆசீர்வதித்தாரு. ஒரு அப்போஸ்தலனாய் கர்த்தர் எழுப்பினாரு. புறஜாதிகளுக்கு அவனை ஆசீர்வாதமாக கர்த்தர் வைத்தாரு. என் தேவ பிள்ளையே, கர்த்தர் உன்னை ஆசீர்வாதத்தின் பாத்திரமா மாற்ற விரும்புகிறாரு. போட்டோம், இது வரைக்கும் நடந்ததெல்லாம் நடந்துருச்சு, இது வரைக்கும் ஆனதெல்லாம் ஆயிடுச்சு. ஆண்டவரே இந்த வருஷம் நான் இப்படி முடிச்சிட்டேன், இனி அப்படி இருக்க மாட்டேன் ஆண்டவரே, இனி அப்படி இருக்க மாட்டேன் ஆண்டவரே. என் நிர்வசாரங்களை மன்னிங்க அப்பா, என்னுடைய அசட்டத்தனங்களை மன்னிங்க ஆண்டவரே. நான் பண்ண எல்லாத்தையும் மன்னிங்க. உணர்வுள்ளவர்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் உங்களை ஒப்பு கொடுங்க. உணர்வுள்ள இருதயத்தின் போல நீங்கள் இருந்து உங்களை அர்ப்பணிங்க. ஆராதனைக்கு லேட்டாக வந்தது, கர ராக பாக சிப ரப லபா ஜபிக்காம போனது, உன்னை எப்படியெல்லாம் கர்த்தர் விடுதலை பண்ணி, எப்படியெல்லாம் கர்த்தர் உன்னை தூக்கி எடுத்து, எப்படியெல்லாம் உன்னை ஆசீர்வதித்து கர்த்தர் உன்னை கொண்டு வந்தார். ஆனால் எவ்வளோ மோசமான ஒரு பாவத்தை நான் செஞ்சுட்டேலே, தேவனை விட்டு தூரம் போயிட்டேலேப்பா. என்னை மன்னிங்கப்பா, என்னை மன்னிங்க. உணர்வுள்ள பாத்திரமா என்னை மாற்றுங்க ஆண்டவரே. உணர்வுள்ள பாத்திரமா என்னை மாற்றுங்க ஆண்டவரே. உணர்வுள்ள பாத்திரமா என்னை மாற்றுங்க ஆண்டவரே. தாவீது ஒரு தீர்க்கதரிசி வந்து சொன்ன உடனே தன்னை அர்ப்பணிச்சான், ஒப்பு கொடுத்தான். ஐயோ ஆண்டவரே என்னை மன்னிங்கன்னு சொல்லி ஆண்டவரிடத்துல திரும்ப போய் நின்றா. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தாரு. மத்தேயு சுவிசேஷ புத்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் ஆண்டவருடைய குடியுரிமை பட்டியல்ல தாவீதினுடைய பெயர் வந்துச்சுங்க. தாவீதினுடைய பெயர் வந்துச்சு. கர்த்தர் அவனை திரும்ப தூக்கி எடுத்தாருங்க. உங்களையும் கர்த்தர் தூக்கி எடுக்க விரும்புகிறார். 2026 ஒரு மகிமையின் ஆண்டாக, தேவனுடைய பாத்திரங்களாக, தேவனால ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக, உங்களை பலருக்கு ஆசீர்வாதமான பிள்ளைகளாய் கர்த்தர் மாற்றும்படியாக கர்த்தர் உங்களை உணர்வுள்ளவர்களாய் மாற்றுவாராக. உங்கள் மேலே ஒரு அபிஷேகம் இருப்பதாக, உங்கள் மேலே ஒரு ஆசீர்வாதம் தங்க போது, உங்கள் நிமித்தம் உங்கள் வீடு ஆசீர்வதிக்க போகிறது. கர்த்தர் உங்களை எழுவ பண்ணுவாராக. விட்டு கொடுக்குறவங்க எத்தனை பேர் நல்ல வாயை திறந்து சோதரம் பண்ணுங்க, உடன்படிக்கையை பண்ணுங்க. ஆண்டவரே வருஷத்தின் முடிவில் ஒரு புதிய உடன்படிக்கை எடுக்கிறேன். நான் திரும்ப எழும்ப விரும்புகிறேன். நான் திரும்ப உங்கள் சமூகத்தில் என்னை விட்டு கொடுக்க விரும்புகிறேன். திரும்ப அதே ஜப வாழ்க்கைக்குள்ளே நான் வர விரும்புகிறேன். என்னை விட்டு கொடுக்குறப்பா, என்னை அர்ப்பணிக்கிறப்பா, என்னை தூக்கி எடுங்க ஆண்டவரே. என்னை தண்டிச்சிடாதீங்க அப்பா. என் தலைமுறை பாதிக்கப்பட்டக்கூடாது, என் பிள்ளைங்க மேலே அது சாபமாக வந்துடக்கூடாது ஆண்டவரே. அப்பா என் தோட்டத்தில் இருந்து என்னை தூக்கி போட்டுறாதீங்க. நான் பரலோகத்துக்கு தான் வரணும் ஆண்டவரே. நான் உமக்கு ஏற்ற உணர்வுள்ள பாத்திரமா கர்த்தர் என்னை மாற்றுங்கன்னு சொல்லி ரீகா ராபா காபா ரபா லபா ரபா லபா. நேரம் கடந்து போச்சுன்னு யோசிக்காதீங்க சிஸ்டர், தம்பி. நேரம் கடந்து போச்சுன்னு யோசிக்காத. உன்னை விட்டு கொடு, தேவ சமூகத்துக்கு உன்னை விட்டு கொடு. ஆண்டவரே நான் திரும்ப எழும்ப விரும்புகிறேன் ஆண்டவரே. நான் திரும்ப அந்த பரிசுத்தத்துக்குள்ளே வர விரும்புகிறேன் ஆண்டவரே. திரும்ப அந்த ஜப வாழ்க்கைக்குள்ளே வர விரும்புகிறேன் ஆண்டவரே. திரும்ப அந்த அர்ப்பணிப்புக்குள்ளே வர விரும்புகிறேன் ஆண்டவரே. என்னை தூக்கி எடுப்பீராக. என் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும், ஏது நடந்தாலும் ஆண்டவரே, நான் உங்களை விட்டு விலக மாட்டேன் ஆண்டவரே. உங்களை பிரிய மாட்டேன் ஆண்டவரே. இளைய குமாரன் உணர்ந்தவனாய் திரும்ப வந்தான் அப்பா வீட்டுக்கு. அவன் திரும்ப வந்தான். என் தகப்பனுடைய வீட்டில் வேலைக்காரர்கள் நல்லா சாப்பிட்டு இருக்கிறாங்களே, எனக்கு பன்றி தின்னுகிற தவிடு கூட கிடைக்கலையே, நான் என் அப்பா வீட்டுக்கு திரும்ப நான் மகனா அல்ல ஒரு வேலைக்காரனா நான் போறேன்னு சொல்லிட்டு வந்தான். தூரத்தில் வருகிற எது தான் மகன்தான்னு சொல்லி அப்பா இடையில ஓடி வந்து அவனை கட்டி பிடித்து அவனுக்கு ஒரு மோதிரத்தை கொடுத்து, வஸ்திரத்தை கொடுத்து, பாதரட்சை கொடுத்து ஒரு பெரிய விருந்த ஆயத்தம் பண்ணினாரு. ஒரு பெரிய விருந்த ஆயத்தம் பண்ணினாரு. என் தேவ பிள்ளையே, கர்த்தர் உன்னை ஓடி வந்து அரவணைத்து கொள்ளுகிறதற்கு ஏதுவாக உன்னை ஒப்பு கொடுப்பியா? உணர்வுள்ள பாத்திரமா ஒப்பு கொடுப்பியா? அந்த இளைய குமாரனுக்கு ஒரு உணர்வு வந்துச்சே, ஒரு உணர்வு வந்துச்சே. உனக்கு அந்த உணர்வு வந்துச்சு அப்படின்னா இன்னைக்கு விட்டு கொடுங்க, இன்னைக்கு அர்ப்பணிங்க. ஆண்டவரே இந்த வருஷம் இப்படியே முடிச்சுட்டேன், இனி நான் அப்படி இருப்பது இல்லை ஆண்டவரே. அடுத்த வருஷம் நான் இன்னும் உங்களை தேடவும், இன்னும் உம்மை நெருங்கி சேரவும், இன்னும் உம்மால ஆசீர்வதிக்கப்படவும், இன்னும் உம்மால அபிஷேகம் பண்ணப்படவும், இன்னும் என் வாழ்க்கையில் நீங்க செய்ய வேண்டிய காரியங்களை செய்வதற்கு ஏற்ற பாத்திரமா நான் காணப்பட
எனக்கு உதவி செய்யுங்கப்பான்னு சொல்கிறவங்க எத்தனை பேர் விட்டு கொடுக்கிறவர்கள் எத்தனை பேர்? என்னை மாற்றுங்க ஆண்டவரே, என்னை மாற்றுங்க, என் பேச்சு மாறட்டும், என் சுபாவம் மாறட்டும், என் பார்வை மாறட்டும், என் எண்ணங்கள் மாறட்டும் ஆண்டவரே, நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிங்கன்னு சொல்கிறவங்க எத்தனை பேர்? ரீகா ரபலக துரபலபா ரபலபா எல்கத ரப ஷிபரக திருபி. ஆண்டவர் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக தான் சிஸ்டர் இந்த வார்த்தை உங்களோட பேசி இருக்கிறாரு. இதை நீங்கள் அசட்டை பண்ணுவீங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். விட்டு கொடுங்க, கர்த்தருக்கு விட்டு கொடுங்க. குற்றமுள்ள இருதயத்தோடு கண்ணீரோடு கேளுங்க, ஆண்டவரே என்னை மன்னிங்கப்பா. இந்த பாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமான ஒன்று என்னதான் உங்களை தூக்கி எடுத்துடணும் அப்படின்னு சொல்லி. ஆண்டவருக்கு பிரியமானது என்னன்னா நீங்கள் திரும்ப அவரோடு கூட அதிகமாக உறவாடணும்னு. ஆண்டவருக்கு பிரியமானது என்னன்னா உங்களை அவர் ஆசீர்வதிக்கணும்னு. ஆண்டவருக்கு பிரியமானது என்னன்னா உங்களை அவர் விடுதலை பண்ணணும்ன்றது தான். ஆண்டவர் உங்க மேல ஒரு அபிஷேகத்தை வைப்பாராக, கர்த்தர் உங்க மேல ஒரு அபிஷேகத்தை வைப்பாராக, கர்த்தர் உங்களை விடுதலை பண்ணுவாராக. உங்க இருதயத்தின் எண்ணங்கள் எல்லாம் விட்டு கொடுங்க, தூக்கி போடுங்க. ஆண்டவர்கிட்ட மட்டும் அவருடைய பாதத்தில் விழுந்து கிடக்க என்ன நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு கரம் உங்க மேல அமருவதாக, தேவனுடைய கரம் உங்க மேல அமருவதாக, ஒரு வல்லமை இறங்குவதாக, ஒரு மகிமையை கர்த்தர் வெளிப்படுத்துவாராக, ஒரு வெளிச்சம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஒரு அபிஷேகம் ஊற்றப்படட்டும், வானம் திறக்கப்பட்டு ஒரு அக்கினி ஹல்லேலூயா இறங்கப்பட்டோம் ஆண்டவரே, இறங்கட்டும் ஆண்டவரே, இறங்கட்டும் ஆண்டவரே. என்னை தூக்கி எடுங்கன்னு சொல்றவங்க எத்தனை பேர்? ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு என்ன விட்டு கொடுக்கிறேன்னு சொல்றவங்க எத்தனை பேர்? உம்முடைய சத்தத்துக்கு நான் செவி கொடுக்கிறேன்னு சொல்றவங்க எத்தனை பேர்? நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. என்னை உணர்வு உள்ளவனா மாற்றுகிறதற்காக நன்றி, என்னை உணர்வு உள்ளவனா மாற்றுகிறதற்காக நன்றி, என்னை உணர்வு உள்ளவனா மாற்றுகிற. நல்லா விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க. ஒரு அபிஷேக தைலம் ஊற்றப்படட்டும், ஒரு அபிஷேக தைலம் ஊற்றப்படட்டும். ரிகா ரபா கபா ரபா லபா ரபா லபா ரபா லபா ரபா. என் வாழ்க்கை மாறுகிறதற்காக ஸ்தோத்திரம். நான் ஆசீர்வதிக்கப்படுகிற போகிறதற்காக ஸ்தோத்திரம். பலருக்கு என்ன ஆசீர்வாதமா வைக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். என் சூழ்நிலை மாறுகிறதற்காக நன்றி, என் பாவ சாபங்கள் மாறுகிறதற்காக நன்றி. கர்த்தர் என உணர்வுள்ள பாத்திரமாய் உமக்காக எழும்பி பிரகாசிக்க, உமக்காக எழும்பி நிற்க கர்த்தர் நீர் என்னை தூக்கி நிறுத்துகிறதற்காக, என்னை கைவிட்டு நோக்கி எடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம். உணர்வுள்ள பாத்திரமா என்ன மாற்றுங்க ஆண்டவரே, உணர்வுள்ள பாத்திரமா என்ன மாற்றுங்க ஆண்டவரே, உணர்வுள்ள பாத்திரமா என்ன மாற்றுங்க ஆண்டவரே. உமக்கு பிரியமானது செய்ய எனக்கு உதவி செய்யுங்கப்பா, உமக்கு பிரியமானது செய்ய எனக்கு உதவி செய்யுங்க. இந்த வார்த்தையின்படி கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. இந்த வார்த்தையோடு கூட தங்கள் வீட்டுக்கு போகட்டும் ஆண்டவரே. இந்த வார்த்தையின்படி தம்முடைய பிள்ளைகள் தங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் வாழ்க்கை மாறுகிறத அவங்க பார்த்து உமக்கு நன்றி செலுத்த கிருபை தாங்க ஆண்டவரே. சாட்சிகளை எழுப்புவீராக. நான் கர்த்தர்கிட்ட என்ன விட்டு கொடுத்தேன், கர்த்தரிடத்தில் என்ன ஒப்பு கொடுத்தேன். கர்த்தர் என் வாழ்க்கையை மாற்றினார், கர்த்தர் என் சூழ்நிலையை மாற்றினார், கர்த்தர் என் குடும்பத்தின் நிலைகளை மாற்றினார். என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை மாறுச்சு, என் குடும்ப வாழ்க்கை மாறுச்சு, என் வேலையில் ஒரு மாற்றம் உண்டாச்சு, என் பொருளாதாரத்தில் ஒரு மாற்றம் உண்டாச்சு. நான் அவமானப்படுத்தப்பட்ட இடத்துல கர்த்தர் எனக்கு ஒரு நன்மையை செய்தார், என் தலையை உயர்த்தினார், என் கொம்பை உயர்த்தினார். இப்படி தம்முடைய பிள்ளைகள் சாட்சிகளை சொல்ல போகிறதற்காக நன்றி. நான் விசுவாசிக்கிறப்பா, இந்த வருஷம் முடியறதுக்கு இன்னும் ஒரு சில நாட்கள் தான் இருக்குது. அதுக்குள்ளே தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கிறத துவங்கிட்டீர் என்று சொல்லி நம்முடைய பிள்ளைகள் சாட்சி சொல்ல போகிறதற்காக நன்றி அப்பா. ஹல்லேலூயா. கர்த்தர் அவ்விதமாக நீங்கள் நடத்த போகிறதற்காக நன்றி அப்பா. எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் என்ன அப்படி நிறுத்துவாருன்னு சொல்லி? எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் என்ன அப்படி நிறுத்த போகிறாருன்னு சொல்லி? கர்த்தர் என்ன அப்படி நிறுத்த போகிறாரு. கர்த்தர் என்ன எல்லாருடைய பார்வையிலும் கர்த்தர் என்ன மேன்மையா வைக்க போறாரு. கர்த்தர் என் தலையை உயர்த்த போறாரு. கர்த்தர் என் குடும்ப சூழ்நிலையை மாற்றிட்டாரு. கர்த்தர் என்ன ஹல்லேலூயா ஜெபத்தை கேட்டு எனக்கு கர்த்தர் கிருபைகளை கொடுத்துட்டாரு. நான் அவருடைய பிள்ளை, நான் அவருடைய பிள்ளை, நான் அவருடைய பிள்ளை, நான் அவருக்கு ஏற்ற பாத்திரமா கர்த்தர் என்ன வணைந்து கொண்டாரு. ஆண்டவர் என்ன வணைந்து கொண்டாருன்னு சொல்ற பாருங்க எத்தனை பேர்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குயவனேவும் கையில் களிமண்ணான் உடைத்து உருவாக்கும். சொல்லுங்க. குயவனேவும் கையில் களிமண்ணான் உடைத்து உருவாக்கிடும். என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேனும் கையிலே. எல்லாரும் வாயை திறந்து, என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேனும் கையிலே. ரெண்டு கரங்களை உயர்த்தி, என்னை தருகிறேன், தருகிறேன்
உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன். உம் பாதத்தில் சொல்லுங்க எல்லாரும், என்னை தருகிறேன் தருகிறேன். உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன். உம் பாதத்தில் உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே. குயவனே உம் கையில் களிமண்ணான் உடைத்து உருவாக்கும். திரும்ப, குயவனே உம் கையில் களிமண்ணான் உடைத்து உருவாக்கு. என் சித்தமல்ல ஓம் சித்தம் நாதா, தருகிறேன் உம் கையிலே. என் சித்தமல்ல ஓம் சித்தம் நாதா, தருகிறேன் உம் கையிலே. உங்கள் கையில் கொடுக்குறப்பா. நாங்கள் உடைஞ்சிட்டோம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் மாசு உள்ளவர்களாக மாறிட்டோம், அசுத்தம் உள்ளவர்களாக மாறி போனோம்ப்பா. எங்கள் பாத்திரம் ஓட்டை உள்ள பாத்திரமாக மாறிடுச்சப்பா. கசட்டுகள் உள்ளே வந்துடுச்சு, அசுத்தமான பாத்திரமாக மாறினோம். எங்களை உடைச்சிருங்க ஆண்டவரே. எங்களை உடைச்சி நீங்கள் மறுபடியும் உருவாக்குங்கப்பா. எங்களை மறுபடியும் உருவாக்குங்கப்பா. எங்களை மறுபடியும் உருவாக்குங்க. எங்களை தூக்கி எடுங்க. உமக்கு பிரியமான பாத்திரமாக எங்களை எடுத்து நடத்துங்கப்பா. எங்களை ஆசீர்வதிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய பிள்ளைகளை இந்த வார்த்தையின்படி நீங்கள் ஆசீர்வதித்து உங்களுடைய பிள்ளைகளை நீ உயர்த்த போகிறதற்காக நன்றி. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நல்ல கரங்களை தட்டி தேங்க்யூ லார்ட். கர்த்தர் அப்படி செய்ய போகிறதற்காக நன்றி. கர்த்தர் அப்படி செய்கிறதற்காக நன்றி. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை புது வருஷத்தில் ஒரு பெரிய மாற்றத்துக்குள்ளே கொண்டு வருகிறதற்காக ஸ்தோத்திரம்னு சொல்கிறவங்க எத்தனை பேர்? நல்ல கையை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல கையை தட்டி ஸ்தோத்திரம். நல்ல கரங்களை தட்டி ஸ்தோத்திரம். கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறாரு. கர்த்தர் என்னை தூக்கி எடுக்கிறாரு. கர்த்தர் என்னை மேன்மைக்குள்ளே நடத்த போகிறாரு. கர்த்தர் என் நன்மைகளை சுதந்திரிக்க போகிறாரு. எனக்கு தரப்போகிறாரு. ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.